அத்தியாயம் 110. யக்ஞா காசினோ. சரவணன் கூறியதை கேட்டதும் ஜெயராஜ் உடல் நடுங்கியது. சரவணன் அதிகாரம்தான் அவருக்கு தெரியுமே, ஆனால் விக்ராந்தோ அதனை பொருட்படுத்தாமல் இருக்கிறானே என்ற கோபம் அவருக்கு. விக்ராந்தோ சரவணன் மன்னிக்கும் எண்ணத்தில் இல்லை என்று தெரிந்ததும் அவன் முகம் மாறியது. மிஸ்டர் சரவணா, அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல என்று கூறியபடியே எழுந்த விக்ராந்த், என் மன்னிப்பு உங்களுக்கு பத்தலன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. நம்ம நாட்டுல சட்டம்னு ஒண்ணு இருக்கு, பணத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. என்ன கொல்ல போறியா என்று கேட்டான். இதை கேட்க கேட்க ஜெயராஜுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. அதில் ஓங்கி விக்ராந்தை அறைந்தார் ஜெயராஜ். ஆனால் விக்ராந்த் அவரின் கையை பிடித்து தடுத்தவன், அப்பா, சரவணா நம்மள சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? நம்ம ராஜ் குடும்பம் ஒன்னும் அவ்வளவு மட்டமானதில்ல என்று கடுப்பாக கூறினான். அவன் தந்தை அவனை கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இந்நேரம் இங்கு வந்திருக்க மாட்டான். ராஜ் குடும்பத்திற்கு பெரும் அவமானம் நிகழ்ந்தது. சரவணன் பக்கம் திரும்பியவன், சரவணா, உன்னால எங்களோட கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா ராஜ் குடும்பத்துக்குன்னு வேற வழி இருக்கு, உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று கூறி அங்கு இருந்து விறுவிறுவென வெளியேறினான். செய்வதறியாமல் நின்றது ஜெயராஜ் மட்டுமே. அவர் ஈன்ற மகன் மீது ஆத்திரம் கட்டுக்கடுங்காமல் வந்தது. அவர்கள் அண்டர் கிரவுண்டில் பல வேலைகள் செய்திருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக பெரிதாய் எதுவும் செய்ததில்லை. அப்படியே அவர்கள் சட்டத்தை வைத்து இம்முறை தப்பிக்க பார்த்தாலும் சரவணனிடமிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று அவருக்கு தெரியும். மிஸ்டர் சரவணா, பிளீஸ் எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. அந்த உருப்படாதவனுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார் ஜெயராஜ். அதில் சரவணா தலையை மறுப்பாக அசைக்க ஜெயராஜிற்கு பயம் தொண்டை கவ்வியது. சொல்லி கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இந்நேரம் இப்படி இருந்திருக்க மாட்டான். என் வழியில வந்தவனுக்கு நான் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்று கூறிவிட்டு தாரிகா அறை பக்கம் சென்று விட்டான் சரவணா. ஜெயராஜோ என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். சரவணனை எதிர்க்கும் அளவிற்கு அவரிடம் பலம் இல்லை. எப்படியாவது சரவணனுடன் சமரசமாக அவர் பார்க்க விக்ராந்த் அனைத்தையும் கெடுத்து விட்டான். அதில் ஆத்திரத்துடன் கிளம்பினார். காரிடாரில் லட்சுமி இன்னுமே அழுது கொண்டிருந்தார். வெற்றியின் கையை பற்றியவர், வெற்றி, இங்க என்ன நடக்குது என்று கேட்டார். அசைவில்லாமல் படுத்து கிடக்கும் தன் மகளை பார்க்கவே அவர்களுக்கு நெஞ்சம் வலித்தது. வெற்றியிடம் நடந்த சம்பவத்தை பற்றி விசாரித்தார். அவருக்கும் இது ஆக்சிடென்ட் இல்லை என்று தெரியும். மேபி தாரிகா யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிருக்கலாம் என்று கூறினார் வெற்றி. அப்பொழுது சரவணன் அங்கு வருவதை பார்த்த லட்சுமி அவரின் தன்மானத்தை விட்டு, சரவணா, எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா என்று வாடிய முகத்துடன் கேட்டார். சரவணனிற்கு அவர் மேல் கோபம் இல்லை. அவனை முதல் முறை பார்த்த பொழுதில் அவனை நன்றாக தானே அவர் கவனித்துக் கொண்டார். இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தானே அவர் கடிந்து கொண்டார். நீங்க கவலைப்படாதீங்க, தாரிகாவை இப்படி பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. ரத்த வெள்ளத்தில் அவளை கிடத்தியவனின் ரத்தம் பார்க்காமல் விடமாட்டான். வெற்றியும் இதற்கு காரணமானவனை கண்டுபிடிக்க முனைந்தார். ஆனால் அவரால் அந்த நபரை ஒன்றும் செய்ய முடியாதே. வெற்றி சரவணனிடம் மேலும் பேச வர அங்கு வந்த ரத்தினம், சார், ஒரு முக்கியமான விஷயம் என்று கூறிட வெற்றி ரத்தினத்தை பார்த்து அதிர்ந்தார். சரவணா உடனே ரத்தினத்தை அங்கு இருந்து கூட்டி சென்றான். வெற்றியின் அதிர்ந்த முகத்தை பார்த்த லட்சுமி, என்னாச்சுங்க என்று கேட்டார். இவர நான் இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று யோசனையுடனே கூறினார் வெற்றி. அவரு சரவணாவோட ஆளுதானே என்று கேட்டார் லட்சுமி. இல்ல, இவர நான் லாஃபைட் மேனர்ல பார்த்திருக்கேன் என்றார் வெற்றி. லட்சுமியும் அதனை கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போ அவரும் அங்கு வந்திருந்தாரா என்று ஆச்சரியமாக கேட்டார். அங்கு செல்வது அவ்வளவு சுலபமான ஒன்றில்லை. கோஸ்ட் டவுனில் இருக்கும் பலருக்கே அதன் அழைப்புதல் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கையில் அது வேந்தன் குடும்பத்திற்கு கிடைத்தது மிகப்பெரிய கௌரவமாக கருதினர். ஆமா, அவர்தான் அன்னைக்கு லெக்சர் எடுத்தாரு என்றார் வெற்றி. என்ன என்று அதிர்ந்தார் லட்சுமி. அது கிட்டத்தட்ட கான்ஃபரன்ஸ் போன்ற ஒன்று. நாட்டின் பல்வேறு பிசினஸ்மென்கள் கலந்து கொள்வார்கள். ஏறத்தாழ 1000க்கும் மேல் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ரத்தினம்தான் அந்த வருடம் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி லெக்சர் எடுத்தார்.
அவரு சரவணா வீட்ல வேலை பாக்குறவரு தானே? அவர் எப்படி அங்க என்று நம்ப முடியாமல் கேட்டார் லட்சுமி. ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவரை டின்னருக்கு கூப்பிட்டப்போ அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்று கூறி லட்சுமி இன்னும் அதிர்ந்தார். நேரம் கிடைக்கும் போது சரவணா கிட்ட கேட்கணும். அவர் ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாம தலக்கணம் இல்லாதவன் என்றார் வெற்றி. சரவணா ரத்தினத்தை வெளியே அழைத்து வந்ததும், சொல்லுங்க என்னாச்சு என்று கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்த ரத்தினம், அதர் பார்ட்டி ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க, ஆனா நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடுற ஆள் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க என்ன இன்வைட் பண்ண சொன்ன பர்சனுக்கு நான் ஏற்கனவே கால் பண்ணிருக்கேன். அவரு சீக்கிரமா வந்துருவாரு என்றார் ரத்தினம். சரி, என்னன்னு உடனே பாருங்க. அப்படி 1 மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியலன்னா ராஜ் குரூப்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடுங்க என்றான் சரவணா. அவ்வளவு நேரம் விக்ராந்தால் வீம்பாக இருக்க முடியும் என்று பார்க்க நினைத்தான். சரவணா ராஜ் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் கோஸ்ட் டவுனில் மிகப்பெரிய கலகம் பிறக்கும். ஆனால் அவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ரத்தினமும் சரவணாவிற்கு வேண்டியவற்றை செய்ய தயாராக இருந்தார். இதைதான் அவரும் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு சரவணா வேகமாய் அனைவரையும் வீழ்த்த முன்னேறுகிறானோ அவ்வளவு நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் என்று ரத்தினம் கூறிட, சொல்லுங்க என்றான் சரவணா. இப்போ நிஹாரிகா ஹாஸ்பிட்டல் வந்ததை பார்த்தேன். தாரிகாவை பார்த்துட்டு உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ண ஒருத்தனை அனுப்புனேன். நிஹா இப்போ கசினோல இருக்காங்க என்றார் ரத்தினம். தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அங்க என்ன வேலை அவளுக்கு என்று யோசித்த சரவணா இருந்த கடுப்பை ரத்தினம் மீது காட்டினான். நீங்க பண்ற வேலை எல்லாம் வர வர ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது ரத்தினம் என்று கடுகடுக்க, சாரி சார், நான் இப்ப அடிக்கடி அப்ராட் போயிட்டு வரேன், அதனால இங்க நடக்கிறத ஒழுங்கா பாத்துக்கல. ப்ளீஸ் இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று மன்னிப்பாக கேட்டார் ரத்தினம். சரி, நிஹாவை ஃபாலோ பண்ணுங்க என்றிட இருவரும் அவள் இருக்கும் கேசினோவிற்கு சென்றனர். சரவணாவிற்கு நிஹாவை பற்றி நன்றாய் தெரியும். ஒரு பக்கம் அவளுக்கு சூதாட்டம் விளையாட தெரியாது. இன்னொரு விடயம், அவளுக்கு தாரிகா தான் உயிர். வேந்தன் இண்டஸ்ட்ரீஸை விட தாரிகா தான் அவளுக்கு முக்கியம். அப்படி இருக்கையில் என்ன அவசரம் அங்கு செல்ல என்று யோசித்தான். அவர்கள் நேராக சென்றது யக்ஞா கேசினோவிற்கு தான். ஹில்வுட்டில் பொதுமக்கள் பார்வைக்கு தெரியாமல் மறைமுகமான இடத்தில் இருக்கும் ஒரு கேசினோ தான் அது. உள்ளே சென்ற நிஹாரிகா யக்ஞாவை அரை மணி நேரம் தேடிய பின் தான் கண்டு கொண்டாள். ஏய் நிஹாரிகா என்றான் யக்ஞா. அவனுக்கு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு வட்டிக்கு விடும் தொழிலும் செய்து கொண்டிருக்கிறான். யக்ஞா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று இறுக்கத்துடன் கூறினாள் நிஹாரிகா. தாரிகா முதலாக பெர்ஃபார்மன்ஸ் செய்வதனால் அங்கு நிஹாரிகாவும் வர இருந்தாள். சற்று தாமதமாய் வந்தவள் நடந்ததை கண்டு இதற்கு காரணமானவர்களை தேடினாள். யக்ஞாவின் ஆட்கள் தான் ஸ்டேஜை தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்று கண்டு கொண்டதும் அவனை தேடி வந்து விட்டாள். யக்ஞா நிஹாரிகாவை மேலும் கீழும் பார்த்து கொண்டிருந்தான். வா நிஹா, நாம நம்மளோட வேலையை பாப்போம் என்று யக்ஞா அழைக்க, என்ன என்று புருவம் சுருக்கினாள் நிஹாரிகா. எதிரில் இருக்கும் ஹோட்டல்களை காட்டியவன், நாம நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம், கவலைப்படாத, நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், அதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் ஒன்ன மட்டும் இல்ல, உன் தங்கச்சி கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் அவளையும் நான் சமாளிப்பேன் என்று வக்கிரமாய் கூற அவனை சுற்றி இருந்த ஆட்கள் சத்தமாய் சிரித்தனர். ஒரு பொண்ணு, அதுவும் CEO நம்ம கிட்ட பேச வந்திருக்கு, விட்டுருவோமா? இப்போ உன் தங்கச்சி வேற என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள நுழையறா, அவளும் எத்தனை பேரு கூட படுக போறாளோ. இப்போ நீ ஏன் கூட வா, உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்க வசதியா இருக்கும் என்று எச்சத்தனமாக கூற, நிஹாரிகா போலீஸ் இல்லாமல் இந்த இடத்திற்கு தனியாக வந்ததை நினைத்து வருந்தினாள். நிஹா தப்பிக்க பார்க்க யக்ஞாவின் ஆட்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். என்ன தப்பிக்க போறியா நிஹாரிகா? இவ்ளோ அழகான உடம்ப வச்சுக்கிட்டு ஏன் வேஸ்ட் பண்ற? இதுல நீ சம்பாதிக்கிறத வச்சு உன் பிசினஸ எங்கேயோ கொண்டு போலாம் என்று கைகளை தேய்த்தபடி அவளை நெருங்கினான் யக்ஞா. அத்தியாயம் 111. பழைய கணக்கு.
நிஹாரிகா பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். போனை எடுத்து போலீசுக்கு அழைக்க பார்க்க உடனே அவளின் போனை பறித்து விட்டனர். யக்ஞாவின் ஆட்கள் நிறைய பேர் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டனர். சில பேர் சூதாட்டம் விளையாடுவதை நிறுத்திவிட்டு இதனை வேடிக்கை பார்க்க வந்து விட்டனர். யக்ஞா செய்யும் காரியத்தை தடுக்கும் எண்ணம் யாருக்கும் இல்லை. சூதாட்டம் விளையாட வருபவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் இல்லையே. அவர்களே பணத்தை சம்பாதித்து பெண்களுடன் உல்லாசமாய் இருக்கதானே இங்கு வந்திருக்கிறார்கள். நிஹாரிகா தப்பித்து ஓட பார்க்க அவள் முன்னே வந்து வழியை மறைத்துக் கொண்டான் யக்ஞா. ஒழுங்கா என்ன விடு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்று அவனிடமிருந்து கைகளை பிரித்துக் கொள்ள முயற்சித்தாள் நிஹா. சும்மா ஆடிக்கிட்டு இருக்காத. சாதாரண டப்பா கம்பெனி வச்சுக்கிட்டு என்னையவே நீ எதிர்க்க இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல ஒன்ன என்று பல்லை கடித்த யக்ஞா அவளை அறைய கை ஓங்க நிஹாரிகா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அறைய வந்த யக்ஞாவின் கைகள் அந்தரத்திலே நின்றது. சரவணாதான் யக்ஞாவின் கைகளை இறுக பற்றி இருந்தான். டேய் தம்பி, என்னடா பண்ற என்று கடுப்புடன் கேட்டான் யக்ஞா. சரவணா அவனின் பிடியை கொஞ்சமும் தளர்த்தவில்லை. யக்ஞா கைகளை விடுவிக்க பார்க்க சரவணன் பிடி இறுகியது. அதில் கைகள் வலி எடுக்க ஆச்சரியமாய் சரவணனை பார்த்தான். நிஹா கண்களை திறக்க அவள் முன் சரவணன் இருந்தான். உனக்கு ஒண்ணும் இல்லல என்று சரவணன் கேட்க தலையசைத்தாள் நிஹா. தன்னால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்து, இங்கிருந்து சீக்கிரம் போ என்று மெல்லிய குரலில் கூறினாள் நிஹா. சரவணா நகராமல் இருக்க, சொன்னா கேளு, ஹாஸ்பிட்டல்ல தாரிகா இருக்கா, போய் அவளை பாத்துக்கோ என்றாள் நிஹா. இதை கேட்டு ஆர்வமான யக்ஞா, டேய் யாருடா நீ என்று கேட்டான். சரவணா அவனுக்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. யக்ஞாவிற்கு அவனிடம் பேசும் தகுதி இல்லை. நிஹாவை பார்த்து புன்னகைத்தவன், தாரிகாவை பத்தி கவலைப்படாத, அவளுக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றான் சரவணா. தாரிகாவை சரவணன் நன்றாக பார்த்துக் கொள்வான் என்று அவளுக்கும் தெரியும். கண்கள் கலங்கிய நிஹா, சரவணா, நீ தாரிகா மேல எவ்வளவு அக்கறையா இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ரொம்ப நாளா மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்க எனக்கு தைரியம் இல்ல. வேந்தன் இண்டஸ்ட்ரிய பாக்குற அளவு எனக்கு தகுதி இல்ல. நான் உன்னை பல தடவை தப்பா நினைச்சிருக்கேன். நான் உன் மேல அபாண்டமா பழி போட்டேன். என்னால வேந்தன் இண்டஸ்ட்ரிக்கு அழிவு வந்துருமோன்னு பயத்துல அப்படி பண்ணிட்டேன். சாரி, நான் ரொம்ப சுயநலமா நடந்துகிட்டேன். என்னால உனக்கும் தாரிகாவுக்கும் பிரச்சனை உண்டாகிருச்சு. ஆனா நான் இவ்ளோ உனக்கு பண்ணியும் நீ வேந்தன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ற. எனக்கு தெரியும் நீ தான் வேந்தன் இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டையே கொடுத்தன்னு என்று அழுகையுடனே கூறினாள் நிஹா. இத்தனை நாட்களாய் அவளின் மனதை அரித்துக் கொண்டிருந்த விடயம் சொல்ல சொல்ல குற்ற உணர்வுதான் அதிகரித்தது. சரவணா, என்ன மன்னிச்சிடு என்று பொத்தென்று சரவணன் முன் மண்டியிட்டாள் நிஹா. சரவணன் தன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவனோ அவளின் கையை பிடித்து மேலே தூக்கிவிட அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள் நிஹா. நான் ஒன்னும் இங்க உன் மன்னிப்ப கேக்குறதுக்கு வரல என்று அழுத்தமாய் கூறியவன் யக்ஞா பக்கம் திரும்பி, இவனுக்கு கொடைச்சல் கொடுக்க வந்த என்றான். நிஹாவை தனக்கு பின்னே நிற்க வைத்தவன், அங்கேயே நில்லு, இது என்னோட பிரச்சனை, இதுல நீ தலையிடாத என்றான் சரவணா. நிஹாவும் பொட்டி பாம்பாய் அடங்கினாள். சரவணனை பார்த்து கேலியாக சிரித்த யக்ஞா, பரவாயில்லையே, பொண்ணுங்களை மடக்கிறதுல கில்லாடியா இருக்க. ஆனா உனக்கு இது யார் இடம்னு தெரியுமா என்று கர்ஜித்தவன் அங்கு இருந்து ஸ்டீல் பைப் ஒன்றை எடுத்தான். என்ன சொன்ன என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. முக்கால்வாசி ஹில்வுட் இப்பொழுது சரவணன் கையில். இதில் இந்த இடத்தை அவனிடம் என்று கூறுவதை கேட்க அவனுக்கு சிரிப்பாய் இருந்தது. உன்ன அந்த ஸ்டேஜ மேக் பண்ண சொன்னது யாரு? ஒழுங்கா அந்த ஆளை இங்க வர சொல்லு. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், இல்ல இந்த கெசினோவே இருக்காது என்றான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்த யக்ஞா, என்ன என்கிட்டவே பூச்சாண்டி வேலை காட்டுறியா? உன்கிட்ட குறைஞ்சது எவ்வளவு இருக்கும்? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கற என்று தெனாவட்டாக கேட்டான் யக்ஞா. சரவணனின் பின்னால் நின்று இருந்த நிஹா மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தாள். எப்படியும் சரவணன் இவர்களை சமாளித்து விடுவான் என்ற தைரியம். இந்த விடயத்தில்
தாரிகாவை நினைத்து லேசாய் அவளுக்கு பொறாமையாக இருந்தது. சரவணன் இருக்கும் வரை தாரிகாவிற்கு எதுவும் ஆகாது. அவளின் குடும்பத்திற்கும் எதுவும் நடக்க விட மாட்டான். யக்ஞா அதிகம் பேச விரும்பவில்லை. தன் ஆட்களிடம் கண்ணசைக்க அனைவரும் சரவணனை அடித்து வெளுக்க தயாராகினர். சாதாரண ரியல் எஸ்டேட் கம்பெனியை வைத்துக் கொண்டு இருப்பவனால் என்ன செய்திட முடியும் என்று நினைத்தான். யங்யா கசினோலயே பிரச்சனை பண்ண நினைக்கிறியா? உனக்கு உயிர் மேல ஆசை இல்ல போல என்று ஒருவன் கூற, காய்ஸ், இவன சும்மா விடக்கூடாது. நம்ம இடத்திலே வந்து நம்ம கிட்டயே திமிரா பேசுறான். இவனை கொன்னு போடுங்க என்று யங்யாவின் ஆட்கள் பேசிக்கொண்டே முன்னே வர, சரியாக கேசினோ வாசலில் வேகமாய் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து மிகவும் வேகமாய் இறங்கி ஓடி வந்தார் மிஸ்டர் ஜோஷ். வெளிர்ந்த முகத்துடன் ஜோஷ் காரில் இருந்து இறங்கினார். சரவணன் கிட்ட ஓடியவர் அவனை கடிந்து கொள்ள அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால், மிஸ்டர் சரவணா, நீங்க வெளியே கிளம்புறத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல என்று கேட்டார். மிஸ்டர் ஜோஷை சரவணனின் தந்தைதான் அவனை பாதுகாக்க அனுப்பி இருக்கிறார். சரவணன் உடம்பில் சிறு கீறல் விழுந்தால் கூட ஜோஷ் உயிர் அவர் உடம்பில் இருக்காது. ஒண்ணும் இல்ல, என் வழியில இவன் கிராஸ் பண்ணிட்டான், அதான் என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தான் என்றான் சரவணா. ஜோஷ் வந்ததில் அந்த இடத்தின் நிலைமையே தலைகீழாக மாறியது. யங்யா ஜோஷை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவர்தான் அவனின் ஐடல். அவரை போல வரவேண்டும் என்றுதான் அவனின் லட்சியம். அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் இன்று கோஸ்டவுனின் கேங்ஸ்டர்களுக்கு தலைவனாக இருக்கிறார். ஹில்வுட்டில் இருக்கும் யாருக்கும் அவரை எதிர்க்கும் தைரியம் இல்லை. ஆனால் சரவணனுடன் அவருக்கு என்ன தொடர்பு என்று அவனுக்கும் புரியவில்லை. ஜோஷின் பதட்டம் அவனை கேள்வியாக்கியது. கார் சரியாக நிற்கும் முன்னே கதவு திறந்து ஓடி வரும் அளவிற்கு என்ன பதட்டம் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. எவன்டாவது அடிக்க வந்தது? தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா என்று கர்ஜித்தார் ஜோஷ். அவருடன் யாரும் வரவில்லை. தனியாக தான் வந்திருந்தார். யங்யா, தோ பாருடா, சீன் போடா, இன்னொருத்தன் கிளம்பி வந்துட்டா என்று யங்யா அருகில் இருந்த ஒருவன் கூறினான். அவ்வளவுதான். யங்யா பதறினான். அவன் தலையிலேயே அடித்து, கூறு கெட்டவன, அறிவில்ல உனக்கு? யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இவரு மிஸ்டர் ஜோஷ், அவரு ஏண்டா நடிக்கணும் என்று சீறினான் யங்யா. ஜோஷோ கடுமையாக யங்யாவை முறைத்துக் கொண்டிருந்தார். யங்யா நடுக்கத்துடனே அவரை இருக்கியவன், மிஸ்டர் ஜோஷ், மிஸ்டர் ஜோஷ், உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். அதில் வேகமாய் யங்யா வயிற்றிலே எட்டி உதைத்தார் ஜாஷ். அதனை தடுக்கும் தைரியம் கூட அவனுக்கு இல்லை. தரையில் விழுந்தவன், பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு சரவணா உங்க ஆள்னு தெரியாது என்று நடுங்கினான். அதில் மீண்டும் அவனை உதைத்த ஜாஷ், என்ன சொன்ன நீ? அறிவு கெட்டவன, உன் இஷ்டம், கூந்தலுக்கெல்லாம் பேசாத. இங்க பாரு, நான் தான் மிஸ்டர் சரவணனோட ஆளு. நீ கண்டபடி வளர்ன மாதிரிலாம் இல்ல. அவர் சொல்றதான் நான் செய்வேன். எனக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரே ஆள் அவர்தான். தேவையில்லாம ஏதாவது சொன்ன கொன்னுருவேன் என்று கர்ஜித்தார் ஜாஷ். இதை கேட்டு வாயடித்து விட்டான் யக்ஞா. இதனை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலே இது அவனின் ஐடல் மிஸ்டர் ஜாஷ் தானா என்று சந்தேகம் அவனுக்கு. சாரி சார் என்று அவசரமாய் கூறினான் யக்ஞா. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஒழுங்கா மிஸ்டர் சரவணா கேட்டதுக்கு பதில் சொல்லு. தாரிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ உயிரோடவே இருக்க மாட்ட என்று கூறிட இம்முறை அதிர்ந்தான். அவளுக்கு ஜாஷ் யார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இப்பொழுது பேசுவதை வைத்து அவர் மிகப்பெரிய கேங்ஸ்டர் என்று நினைத்தாள். மிஸ்டர் ஜாஷ், நான் உண்மையை சொல்லிடுறேன். மிஸ்டர் மாறன் சொன்னதால தான் நான் என்னோட ஆளுங்களை இத பண்ண அனுப்புனேன் என்று நடுக்கத்துடன் கூறினான் யக்ஞா. அப்பொழுதுதான் இதற்கு பின்னால் இளமாறன் இருப்பது அவனுக்கு புரிந்தது. பழைய கணக்கு புது கணக்கு என மொத்தமாய் சேர்த்து திருப்பிக் கொடுக்க நினைத்தான் சரவணா. இளமாறனா? ஜாஷ், உங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா என்று ஜாஷிடம் கேட்டான் சரவணா. இல்ல, நான் ஹில்வுட்ட விட்டு கோஸ்ட் டவுனுக்கு போறப்பவே அவன் கிட்ட முட்டாள்தனமா இதுவும் பண்ணாதன்னு சொன்னேன். இத்தனை வருஷம் ஆகியும் அவன் திருந்தல போல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்றார் ஜாஷ். அத்தியாயம் 112. இளமாறன். ஜோஷிற்கு மாறனை சமாளிப்பது எல்லாம்
பெரிய விடயமே இல்லை. மாறன் முன்னே சென்று ஒரு வார்த்தை கூறினால் போதும், உடனே மாறன் அவர் காலில் விழுந்து விடுவார். ஜோஷின் உதவி இல்லை என்றால் மாறனால் இந்த உயரத்தை எட்டி இருக்க முடியாது. யங்ஞாதான் பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். அவன் மாறன் தான் மிகப்பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சரவணன் முன்பு அவரெல்லாம் ஒன்றுமே இல்லை. மிஸ்டர் ஜாஷ் கதவருகே சென்று போனை எடுத்து இளமாறனுக்கு அழைத்தார். பல வருடங்களுக்கு பின் ஜாஷிடமிருந்து அழைப்பு வந்ததை பார்த்ததும் மகிழ்ந்த மாறன் அழைப்பை ஏற்றதுமே, மிஸ்டர் ஜாஷ், நீங்க ஹில்வுட்க்கு வந்திருக்கீங்களா? எங்க நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன் என்று மகிழ்வுடனே விசாரித்தார் மாறன். ஹில்வுட்டில் அவருக்கு நிறைய வேலைகள் இருந்ததனால் அவரை பார்க்க செல்ல நேரம் கிடைக்கவில்லை. மாறன் மகிழ்வாய் பேசிட ஜாஷிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போனது. மிஸ்டர் ஜாஷ், என்னாச்சு? பழையபடி நம்ம ஒன்னா சாப்பிடுறதுக்காக நீங்க கால் பண்ணீங்களா என்று கேட்டார் இளமாறன். அத இனிமே நீ கனவுல கூட நினைக்காத என்றார் ஜாஷ். அவர் குரலில் இருந்த கோபத்திலே மாறனுக்கு உடல் சில்லிட்டது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க என்று தயக்கத்துடனே கேட்டார் மாறன். ஏதோ சரியில்லை என்று அவருக்கு புரிந்தது. ஜாஷை தடுக்கக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லையே. எனக்கு உன் உயிர் வேணும் என்று நேரடியாக கூறினார் ஜாஷ். இதை கேட்டதுமே மாறனின் கையில் இருந்த போன் நழுவியது. அதனை இறுக பிடித்துக் கொண்டவர், மிஸ்டர் ஜாஷ், உங்களுக்கு என்னாச்சு? என்ன விஷயம்? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்று பயத்துடன் கேட்டார் மாறன். இத்தனை வருடம் கூட இருந்தது ஜாஷை பற்றி மாறனுக்கு நன்றாய் தெரியும். ஜாஷே தவறு செய்திருந்தாலும் அவர் பக்கமே நின்று பேசுவார். ஆனால் காரணமே சொல்லாமல் இப்பொழுது மாறனிடம் சண்டை போடுவதுதான் விளங்கவில்லை. அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஒருத்தர்கிட்ட மோதிட்ட என்று கூறினார் ஜாஷ். வெறும் கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டிற்காக அவர் ஒன்னும் இவ்வளவு தூரம் செய்யவில்லை. எல்லாம் சரவணனின் தந்தைக்காக. அவரின் ஒரு முடிவு மொத்த நாட்டின் தலையெழுத்தே மாற்றிவிடும். அவருக்கு கீழ் இருப்பது அவருக்கு பெருமை. யாரு என்று கேள்வியாக கேட்டார் மாறன். சரவணா என்று கொலைவெறியில் கூறினார் ஜாஷ். மிஸ்டர் ஜாஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கடுப்பாக கேட்டான் மாறன். அந்த சரவணாவை எனக்கு தெரியும். அவன் தான் ஜாஸ்பரை கொன்னான். அவன் திறமையானவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நானும் ஜாஸ்பரும் ஒண்ணு இல்ல. அந்த சரவணாவால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்று மாறன் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது, வாய மூடு என்று சத்தமிட்டார் ஜாஷ். மாறனால் எங்கே அவருக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சினார். இப்பொழுது மாறனை ஒழித்து கட்டுவதே அவரின் எண்ணமாக இருந்தது. இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இதே சரவணா அவரே இத பர்சனலா டீல் பண்ணிருந்தா இந்நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் ஜாஷ். பாவம் இளமாறன் தான் அதிர்ச்சியில் நின்றார். நடந்தது மெய்யா பொய்யா என்று அவருக்கு விளங்கவில்லை. எப்பொழுதும் தமக்கு சாதகமாய் பேசும் ஜாஷ் இன்று ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்று அவருக்கு புரியவில்லை. போனை வைத்த அடுத்த நொடியே கதவு தட்டப்பட்டது. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தாங்க என்று யோசித்தார் இளமாறன். ஜாஷ் இவ்வளவு விரைவாக வரக்கூடிய ஆள் இல்லையே என்று சிந்தித்தவர், யாரது என்று தயக்கத்துடன் கேட்ட மாறன் அவர் இடுப்பில் சொருகி இருந்த துப்பாக்கியை சரி பார்த்து கொண்டார். வெளியிலிருந்து, கதவை திறங்க, உங்க பழைய கெஸ்ட் தான் என்று கூறிட இளமாறனுக்கு உடல் நடுங்கியது. கண்ணாடி ஜன்னல் வழியே பார்த்தால் அங்கு நிறைய பேர் கருப்பு உடையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் ஜாஷின் பாடி கார்ட்ஸ். அவர்கள் எல்லோரும் சண்டையிடுவதில் சிறந்த கலைஞர்கள். அவர்களை கண்ட இளமாறனுக்கு அடிவயிறு கலக்கியது. யங்ஞா காசினோ. 2 நிமிடம் கழித்து மீண்டும் உள்ளே நுழைந்தார் மிஸ்டர் ஜாஷ். மாறனை சமாளிக்க அவருக்கு 2 நிமிடமே போதுமானது. சரவணனை பார்த்த ஜாஷ், மிஸ்டர் சரவணா, நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரியான சப்ப விஷயத்தெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம். நானே அவனுங்களை பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளமாறனும் அவனோட ஆளுங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருவாங்க. இது உங்களுக்கு பத்தலன்னா உடனே சொல்லுங்க. நான் அவங்களுக்கு நரகம்னா என்னன்னு இப்பவே காட்டுறேன் என்று அழுத்தமாய் கூறினார். அவரை ஒருமுறை முறைத்த சரவணா, இனிமே ஒழுங்கா நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது என்றான். முதலில் ஜாஷ் குழப்பமாக அவனை பார்த்தார். அதன் பின் தான் புரிந்ததும் அவர் உடல் நடுங்க, உடனே, மிஸ்டர் சரவணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
நான் இத உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுதான். என்னோட ஆளுங்க இத இளமாறன் தான் பண்ணான்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் யங்யா கிட்ட நேரடியா கேட்காம இளமாறன் கிட்ட ஆளுங்களை அனுப்புனேன். ஒரு தடவை இளமாறன் என்ன பார்க்க வந்தான் என்று கூறியவர் அச்சத்துடன் சரவணனை பார்த்து, அது அவன்கிட்ட பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலாம்னு நினைச்சேன். சத்தியமா உங்ககிட்ட இருந்து அவனை காப்பாத்தணும்னு இதெல்லாம் நான் பண்ணல என்று பதட்டத்துடன் கூறினார் ஜாஷ். ஒரு பக்கம் ஜாஷுடன் இருக்கும் பாடிகார்ட்ஸ் எல்லாம் சிறப்பானவர்கள். அவர்கள் எல்லாம் வெளியே சென்று சிறிது நேரத்திலே எந்த தடையும் இல்லாமல் காணாமல் போயினர். ஆனால் அரை மணி நேரம் கழித்துதான் சரவணன் அதில் சம்பந்தப்பட்டு இருப்பது அவருக்கு தெரிந்தது. மிஸ்டர் ஜாஷ் சரவணாவிற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். ஆனால் அவர் நினைத்ததை விட சரவணன் இருப்பது அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவன் செயலில் தனக்கு மேல் இருப்பதை நினைத்து அஞ்சினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யங்யா பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். மிஸ்டர் ஜாஷ் போன்ற பெரிய ஆள் சரவணன் முன்பு பேசக்கூட பயப்படுகிறாரே என்று நினைத்தவனுக்கு உடல் ஊறுவதை போல் இருந்தது. மிஸ்டர் சரவணா, நிஜமா நான் இளமாறன் கீழே வேலை பாக்குறவன் தான். என்ன நம்புங்க. காஸ்ட் டவுனுக்கு போற அளவு அவருக்கு அத்தாரிட்டி சில வருஷமா இருக்கு. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாம அவர் பண்ணிருக்காரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா கெசினோவிலையும் பார்லயும் எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நடக்கும். பிளீஸ் மிஸ்டர் சரவணா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க என்று பயத்தில் மடமடவென கூறினான் யங்யா. மிஸ்டர் ஜாஷ் இளமாறனையே குறி வைத்து விட்டார். தாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று உணர்ந்தவன் உயிர் வாழ சரவணனின் காலில் சாஷ்டாங்கமாக விழ தயாராக இருந்தான். எல்லாம் என்னோட கிறுக்கு புத்தி. நான் அப்படி என்ன மன்னிச்சிடுங்க சரவணா என்று கூற வந்த யங்யா வாயிலே அடித்துக் கொண்டான். மிஸ்டர் சரவணா, நான் சாதாரண அடியாளுதான். எனக்கு அவர் ஆர்டர் கொடுத்தாரு, நான் அதை செஞ்சேன். எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. நானே மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம தாரிகா குணமாகற வர அவன் முன்ன நான் மண்டி போட்டு நிக்கிறேன் என்று கூறினான் யங்யா. அங்கு சூதாட்டம் விளையாட வந்த பலதரப்பட்ட பணக்காரர்கள் அனைவரும் மூச்சு விட மறந்து இதனை பார்த்து கொண்டிருந்தனர். சரவணா அவ்வளவு பெரிய ஆளா என்று ஆச்சரியமாய் இருந்தது. அதுவும் குறிப்பாக அங்கு இருக்கும் பெண்கள். பலதரப்பட்ட ஆண்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் சரவணன் அருகில் கூட வர முடியாது. யங்யா கூறி முடித்ததும் சரவணனின் சம்மதத்திற்காக கூட காத்திருக்காமல் விறுவிறுவென ஹாஸ்பிட்டலை நோக்கி கிளம்பினான். ஒரு கும்பலே ஹாஸ்பிட்டல் வாசல் முன்பு மண்டியிட்டது. ஹில்வுட்டிலே திமிரெடுத்தவர்கள் என்று பெயர் வாங்கியவர்கள் இப்பொழுது பொட்டி பாம்பாய் பம்மி மண்டியிட்டு அமர்ந்திருக்க, போக வர இருக்கும் அனைவரும் அவர்களை ஆச்சரியமாய் பார்த்துவிட்டு சென்றனர். யங்யா சென்ற சிறிது நேரத்திலே சரவணனின் போன் அடித்தது இளமாறன்தான். அவர் வீட்டை சுற்றி இன்னமுமே ஜாஷின் ஆட்கள் இருந்தனர். சரவணா, மிஸ்டர் ஜாஷால என்ன கட்டுப்படுத்த முடியும் நம்புறியா என்ன? அவரு காஸ்ட் டவுன்ல ரொம்ப பெரிய ஆளுதான். என்னால அவர் அங்க எதிர்க்க முடியாது. ஆனா ஹில்வுட் என்னோட கோட்டை என்று திமிராக கூறினான் மாறன். எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் என்ன எந்த ஏரியாவிலையும் எதிர்க்க முடியாது. ஏன்னா ஆள் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா என்று வசனம் பேசினான் சரவணா. இதனை அவர் எதிர்பார்த்ததுதான். மிஸ்டர் சரவணா, நீ கில்லியா இல்ல பள்ளியான்னு இன்னைக்கு ராத்திரி பாப்போம் என்று கூறினார். அவருக்கு தெரியும், தாரிகாவை தொட்டதனால் ஒன்று நம் சாவு நடக்கும், இல்லை சரவணனின் சாவு என்று அறிந்திருந்தார். அப்பொழுது ரத்தினம் சரவணன் பக்கம் அவசரமாய் ஓடி வந்து, சார், நீங்க சொன்னதை செக் பண்ண ராஜ் குடும்பத்துக்கு ஸ்விஸ் பேங்க்ல இருந்து 30 பில்லியன் வந்திருக்கு என்றிட, ஒரு உயிர் எடுக்க 30 பில்லியன் தானா என்று சொன்னவன் போனில், இத வச்சுக்கிட்டு தான் நீ என்ன எதிர்க்க பாக்குறியா என்று கேட்டான் சரவணா. அத்தியாயம் 113. ஆடு புலி ஆட்டம். வழக்கத்திற்கு மாறாக சரவணா மிகவும் அமைதியாய் இருந்தான். ரத்தினமோ சரவணன் என்ன செய்ய நினைக்கிறான் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல் சரவணாவிற்கு தகுதியான ஒரு எதிரி இப்பொழுது வந்துவிட்டான். ஆனால் சரவணன் ஏன் அமைதியாய் இருக்கிறான் என்றுதான் அவருக்கு தெரியவில்லை. மாறனும் ராஜ் குடும்பமும் சேர்ந்து சரவணாவிற்கு எதிராக வேலை பார்க்க பீனிக்ஸ் குடும்பத்தில் இருந்தே அவர்களுக்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தது. சரவணா இதனை முன்பே யூகித்திருந்தான். சார், நீங்க நினைச்ச மாதிரிதான் என்று ரத்தினம் ஐபேடில் தெரிந்த தகவலை வைத்து கூறினார்.
அதில் மாறனுக்கும் ராஜ் குடும்பத்திற்கும் ஸ்விஸ் பேங்கில் இருந்து பணம் கிடைத்திருந்தது. ஸ்விஸ் பேங்க் என்றால் பீனிக்ஸ் குடும்பத்தினர் தான் அதனை சர்வ சாதாரணமாய் பயன்படுத்துவர். கோஸ்ட் டவுன்ல பீனிக்ஸ் ஃபேமிலி வாரிசுங்க எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டான் சரவணா. அதில் தயங்கிய ரத்தினம், சார், பீனிக்ஸ் ஃபேமிலி ரூல்ஸ் படி மத்த வாரிசு பத்தின இன்ஃபர்மேஷனை நான் வெளியில சொல்லக்கூடாது. ஆனா நான் உங்களுக்கு நேர்மையா இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு அதை பத்தி தெரியாது. பீனிக்ஸ் ஃபேமிலி ரொம்ப பெருசு. அவங்க சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்த வாரிசை சரியா தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. அவங்கள மாதிரி மத்த மெம்பர்ஸும் மறைமுகமா தான் இருப்பாங்க என்றார். அவங்கள கண்டுபிடிக்க வழி இருக்குமே என்று சீரியஸாக கூறினான் சரவணா. இது வாரிசுகளுக்குள் நடக்கும் போட்டியாக இருந்தால் அதில் சரவணன் தோற்றாலும் அவனின் தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பான். ஆனால் அவன் தாரிகா மீது கை வைத்திருக்கிறான். அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நரகத்தை காட்டாமல் விட மாட்டான். நாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தான். ஆனா நம்ம ஃபேமிலியோட இன்னொரு சக்சஸரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றது ரூல்ஸ மீறது. இது மாதிரி நம்ம பண்ணா உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனையாகும். அதுவும் இல்லாம இப்போ உங்க அப்பாவோட ஸ்டேட்டஸுக்கும் அது ப்ராப்ளம் உண்டாக்கலாம் என்றார் ரத்தினம். நீங்க பண்ணுங்க என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. ஓகே சார், ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு மூலமா விசாரிக்க சொல்றேன். ஆனா இதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசா இருக்கும் என்று கூறி அவரின் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தார். கேசினோ வெளியேவே சரவணா அமர்ந்திருக்க அவனிடம் வந்த நிஹா, கண்டுபிடிக்க முடியலனா விடு, பாத்துக்கலாம் என்றாள். அவளுக்கு தெரியும் சரவணா தாரிகாவை கொலை செய்ய ஆள் அனுப்பியவனை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று. அவளை பார்த்தவன், நிஹா, உன்னோட எதிரி உன்னை அடக்கி வைக்க ட்ரை பண்ணா நீ என்ன பண்ணுவ? ஒன்னு அடங்கி போவியா, இல்ல அவன் அடக்கி வைப்பியா என்று கேட்டான். அடங்கி போயிட்டே இருந்தா கடைசியில பேச கூட உரிமை இருக்காது என்றாள் நிஹா. கரெக்டா சொன்ன. சோ அவன் அடக்கி உட்கார வைக்கிறது தான் நமக்கு நல்லது என்று சரவணா சொல்ல ஆச்சரியமாய் அவனை பார்த்தாள் நிஹா. அவனிடம் இப்படி ஒரு மாற்றத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. 5 நிமிடம் கழித்து அங்கு வந்த ரத்தினம், சார், அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்று வாடிய முகத்துடன் கூறினார். இதனால் சரவணன் அதிகம் கோவப்படுவான் என்று எதிர்பார்க்க அவனோ விளையாட்டாய் சிரித்தான். பரவாயில்ல, நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு என்றான் சரவணா. என்ன, இவரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாரா என்று ஆச்சரியமானார் ரத்தினம். நீங்க தானே சொன்னீங்க என் எதிர்க்கிறவனும் ஃபேமிலியில அடுத்த சக்சஸர்னு. அவனை கண்டுபிடிக்க நமக்கு வழி இருக்கும் போது அவனோட ஐடென்டிட்டியை மறைக்க அவனுக்கு வழி இருக்காதா என்ன? பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணதும் ரெக்கார்ட்ஸ மொத்தமா எரேஸ் பண்ணிருப்பான் என்றான் சரவணா. அதில் குழம்பிய ரத்தினம், அப்போ ஏன் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்க என்று கேட்க, ஜஸ்ட் பண்ணிட்டானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்று கூறி சிரித்த சரவணா மேலும், அவனுக்கு என்ன பார்த்து பயம், எனக்கு பயந்தே உடனே ரெக்கார்ட்ஸ் எரேஸ் பண்ணிருக்கான் என்று கூறிட ரத்தினம் முகம் மகிழ்ச்சியானது. நான் இதுவரை அசிஸ்ட் பண்ண ஃபேமிலியோட அடுத்த சக்சஸர்ஸ்லயே இவர் தான் பெஸ்ட். என் சாய்ஸ் எப்பவுமே தப்பாகாது என்று நினைத்தவர், இப்ப நாம அடுத்து என்ன பண்ண போறோம் என்று கேட்டார் ரத்தினம். ரத்னம், முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது என்று சரவணா கூறிட, அப்போ என்று இழுத்தார் ரத்தினம். ரத்னம், ஆடு தானா என் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அடுத்து என்ன? பிரியாணி தான் என்று சரவணா நக்கலாக கூறினான். அவனின் வழியில் இதனை கையாள போகிறான் என்று புரிந்து கொண்ட ரத்தினம், அப்போ நான் டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் என்றார் ரத்தினம். அதன் பின் நிஹாவும் சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். போகும் வழியில் நிஹா சரவணனை பார்த்து கொண்டே இருந்தாள். அதனை கண்டவன், ரொம்ப பாக்காத, அப்புறம் உன் தங்கச்சி எழுந்து வந்து உன் கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிருவா என்று நக்கலாய் கூறினான் சரவணா. நானே ஏன் என் தங்கச்சி உன்னை லவ் பண்றான்னு யோசிக்கிறேன் என்று நக்கலாய் கூறினாள் நிஹா. அவளை விளையாட்டாக முறைத்த சரவணா அவளுடன் பிசினஸ் பற்றி பேசியபடியே வண்டியை ஓட்டினான். சரவணாவிற்கு கீழ் இப்பொழுது நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பார்த்து கொள்ள அவனுக்கும் நேரம் போதவில்லை. நிஹாவால் முடிந்தால் அவனுடன் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான்.
அவளுக்கு அந்த வாய்ப்பு பிடித்திருந்தாலும் சற்று யோசிக்க நினைத்தாள். ஹாஸ்பிட்டல் வந்ததும் சரவணாவிடம் வந்த வெற்றி, டாக்டர் இப்பதான் வந்தாரு. தாரிகா டெம்பரரி கோமால இருக்கா. தலையில ஏகப்பட்ட காயம் அவளுக்கு என்று வருத்தத்துடன் கூறிட, சரவணா, தாரிகா யாரு பிரச்சனைக்கும் போனதில்ல. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று அழுதார் லட்சுமி. அவரை தாங்கி பிடித்துக் கொண்ட நிஹா, அம்மா, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் பிளீஸ் என்று அவரை தேற்றினாள். இந்த விடயம் சரவணன் போன்ற மிகப்பெரிய பணக்காரர்களுக்குள் நடக்கும் பிரச்சனை. இதில் அவர்கள் தலையிடுவது சரியாகாது என்று நினைத்தாள் நிஹா. 3 நாள் கடந்ததே தெரியவில்லை. தாரிகா இன்னும் கண் விழிக்கவில்லை. இந்த 3 நாளும் தினமும் சரவணன் தாரிகாவிற்கு பிடித்த பூக்களை வாங்கிக் கொண்டு அவளை பார்க்க காலையிலேயே வந்து விடுவான். அவன் தங்கியிருக்கும் இடத்திற்கு கூட போகாமல் வேலை அதை விட்டால் ஹாஸ்பிட்டல் என்று நேரத்தை கழித்து விடுவான். தினமும் தாரிகாவின் கைகளை பிடித்துக் கொண்டு அன்றாடம் நடக்கும் விடயங்களை அவளுடன் கதைத்திடுவான். அவர்கள் இருவரும் ஒன்றாய் செலவழித்த தருணங்கள், அவளிடம் அவனுக்கு பிடித்தது என அவன் மனதில் தோன்றும் எல்லாத்தையும் அவளிடம் பேசிவிடுவான். ஆனால் அவள் முன்னே அழுதிட மாட்டான். இன்றும் வழமை போல் அவளிடம் பேசிவிட்டு ரத்தினம் வீட்டிற்கு கிளம்ப தயாரானான். அப்பொழுது சரவணனின் போன் அடிக்க நம்பர் தெரியாமல் ஒரு அழைப்பு வந்தது. பரவாயில்லையே என்று சரவணா நினைக்க, சார் என்று படபடத்தார் ரத்தினம். அவருக்கு தெரியுமே இது யாராக இருக்கும் என்று. இதற்கு தானே அவர்கள் காத்திருந்தனர். அழைப்பை ஏற்றதுமே மறுபக்கத்திலிருந்து சரவணா என்று ஒரு குரல் கேட்டது. யார் நீ என்று கேட்டான் சரவணா. யார் அவன் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே கேட்டான். சரவணா, இனி நம்ம ஆட்டத்தை டைரக்டா ஆடலாம். இந்த ஆட்டத்துல நீ வின் பண்ணா நான் ஒன்ன விட்டுறேன். நீயே மொத்த ஹில்வுடையும் எடுத்துக்கோ. உன்னை மிஞ்ச எவனும் இங்க இருக்க மாட்டான். ஆனா நீ தோத்துட்டா உன்னால என்ன சமாளிக்க முடியலன்னா என்று கூறி நிறுத்த, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா என்ன என்று கேட்டான் சரவணா. உன்னால சமாளிக்க முடியலன்னா உன் உயிர் உன் உடம்புல இருக்காது. உலகத்துல எந்த மூளைக்கு நீ போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அழுத்தமாய் கூறினான். அதில் புன்னகைத்தவன், யாரு யார ஓட விடுறான்னு பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போம் என்று கூறிட, எதிர்ப்புறத்தில் இருந்தவன் கடுப்புடனே போனை வைத்து விட்டான். அவனுக்கு மேற்கொண்டு பேச பிடிக்கவில்லை. என்னாச்சு மிஸ்டர் சரவணா என்று ரத்தினம் கேட்க, ஒண்ணுல ரத்னம், ஆடு புலி ஆட்டம் ஆட கூப்பிடுது என்று புன்னகையுடன் கூறிட, ரத்தினம் லேசாய் சிரித்துக் கொண்டார். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்று நிஹா அவசரமாய் கேட்க, அதற்கு மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. ஸ்பாம் கால் என்று சமாளித்தான். நான் உன்னை கண்டுபிடிக்கிறத பத்தி உனக்கு கவலை இல்ல என்று நினைத்துக் கொண்டான் சரவணா. இப்போ என்ன பண்றது என்று பதட்டமாய் கேட்டாள் நிஹா. தாரிகாவின் நிலைமைக்கு காரணமானவனை கண்டுபிடிக்காமல் விட்டால் தாரிகாவிற்கு இன்னும் பிரச்சனை தொடருமே என்ற பயம் அவளுக்கு. சரவணா அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஹாஸ்பிட்டல் விட்டு அவன் வெளியே வர அன்று யங்யா முட்டி போட்டதை பார்த்து என்று கேட்டான் சரவணா. அதில் தலையசைத்த நிஹா, நேத்து வந்தானா? ஆமா, நேத்து உன்கிட்ட அவனுக்காக பேச சொல்லி என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான். நான் சொல்ல மறந்துட்டேன் என்றாள் நிஹா. அதில் தலையசைத்தவன் ஹாஸ்பிட்டல் நியூஸை எதிர்ச்சியாக பார்க்க அதில் யங்யாவும் அவனின் ஆட்களும் இறந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அவன் போனில் உனக்கான கிஃப்ட் என்று செய்தி வந்திருக்க அதனை கண்டு கொள்ளாதவன் ரத்தினம் பக்கம் திரும்பி, ரத்னோ, நான் சொன்ன ஆளு எங்க என்று கேட்டான் சரவணா. அத்தியாயம் 114. ஆப்பு பார்சல். மருத்துவமனைக்கு வெளியே சரவணனுக்காக ஒருவர் காத்து கொண்டிருந்தார். ஹரிஷ் தான் அவனுக்காக வந்திருந்தார். சரவணனை கண்டதும், மிஸ்டர் சரவணா, நான் தான் தலைமறைவா வாழ போறேன்னு முன்னையே சொன்னேன்ல என்று கேட்டவர் குரலில் கோபம் நிறைந்திருந்தது. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் என்றான் சரவணா. அதில் புருவம் சுருக்கியவன், என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஆனா உங்க பேக்ரவுண்ட் தெரியாது. உங்களுக்காக மிஸ்டர் ஜாஷே வந்திருக்காரு. உங்களை எதிர்க்க இங்க எவனுக்கு தைரியம் இருக்கு என்று கேட்டார் ஹரிஷ். ஜாஷ் இருந்தால் யாரும் சரவணனை நெருங்க மாட்டார்கள் தான்.
ஆனால் அதிகாரத்தில் இருப்பவன் மீதுதானே அனைவரின் கழுகு பார்வை இருக்கும். விளையாட்டு போல ஜாஷை அனைவருக்கும் தெரியும்படியாக காட்டி ரகசியமாய் ஹரிஷை வைத்து காரியத்தை சாதிக்க நினைத்தான் சரவணா. சரவணனின் திட்டத்தை கேட்டு ஆச்சரியமானார் ஹரிஷ். மிஸ்டர் சரவணா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன பெருசா நினைக்கிற அளவு நான் பெரிய ஆள் இல்ல என்று கூறினார். அதில் புன்னகைத்த சரவணா, எனக்கு உங்களை பத்தி தெரியும். டு பி ஆனஸ்ட், நான் ரத்னம் கிட்ட சொல்லி உங்களை பத்தி விசாரிக்க சொன்னேன். மிஸ்டர் ஜாஷுக்கு நீங்க சலைச்சவர் இல்ல. ஆனா இப்ப நீங்க எதையோ நினைச்சு வருத்தப்படுறீங்க. என்ன பார்க்க நீங்க வர சம்மதிச்சிருக்கீங்க. அப்போ என் ஹெல்ப் உங்களுக்கு தேவை. என்னன்னு சொல்லுங்க என்றான் சரவணா. அதில் லேசாய் சிரித்த ஹரிஷ், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப அதுக்கு எந்த அவசரமும் இல்ல. முதல்ல உங்க பிளான பத்தி பேசுவோம் என்றார். சரவணனின் திட்டம் பெரிதாய் ஒன்றுமில்லை. அவனுக்கு குடைச்சல் கொடுப்பவனை சுற்றி வளைப்பதுதான். அவனுக்கு கீழ் பல கொடுக்குகள் இருக்க அதை ஒவ்வொன்றாக பிடுங்கினால் அவனின் குட்டு வெளிப்பட்டுவிடும். புரிஞ்சது என்று வில்லத்தனமாய் ஹரிஷ் சிரித்து, இளமாறன நான் பாத்துக்கிறேன். வெளிப்படையா சொல்லணும்னா ஜாஸ்பர் அளவு கஷ்டப்பட வேணாம். ஈஸியா அவனை கவுத்தரலாம் என்றார் ஹரிஷ். இளமாறன் இல்லீகல் தொழில்கள் செய்வதனால் ஹரிஷ்க்கு சுலபமானது. எவ்வளவு நாள் எடுக்கும் என்று சரவணா கேட்க, ஒரு ராத்திரி போதும் என்றார் ஹரிஷ். அதன் பின் அவர் வேலையை கவனிக்க செல்ல சரவணா நிவேதிதா கம்பெனிக்கு சென்றான். நிவி சரவணன் எப்படி அத்தகைய ப்ராஜெக்டை கொண்டு வந்தான் என்று ஆச்சரியப்பட்டாள். சரவணா, இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு சில கேள்விகள் இருக்கு, கொஞ்சம் அத சொல்ல என்று ஆர்வமாய் ஆரம்பித்தவள், திடுதிப்புன்னு ஏன் இவங்கெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் நிவி. அவளுக்கு எப்படி ஏன் என்ற காரணம் தெரியவில்லை. ஆனால் இது தற்செயலாக நடந்தது இல்லை என்று அவளுக்கு தெரியும். வெறும் டேட்டாஸை மட்டும் வச்சு பிசினஸ் நல்லபடியா ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட பிடிக்க முக்கியமா ஒரு விஷயம் தேவை என்றான் சரவணா. அவன் ஏதோ முக்கியமாய் கூறப்போகிறான் என்று நினைத்து சீரியஸாக, என்ன அது என்று கேட்டாள் நிவி. அது என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஃபேஸ் என்றான் சரவணா. ஒரு நொடி பேச்சற்று நின்ற நிவி, போடா லூசு பயலே என்று அவள் அருகில் இருந்த பேப்பர் வெயிட்டை விட்டெறிந்தாள். அதனை கேட்ச் பிடித்த சரவணா, அடி பாவி, கொஞ்சம் விட்டா என் மண்டை நேரம் பொழந்திருக்கும். இப்ப புரியுது எதுக்கும் அப்பா சீக்கிரம் உன்னை எவன்கிட்டயாவது கோத்து விட பாக்குறாருன்னு. நான் தான் சிக்கிட்டம் போல என்று மனதில் நொந்தவன் ஓரமாய் அந்த பேப்பர் வெயிட்டை வைத்துவிட்டு வெளியேறினான். வேலையை முடித்த சரவணா ரத்தினம் கூட ஆன்லைனில் செஸ் விளையாடிக் கொண்டிருந்தான். அவரை ஒரு முறை கூட அவன் தோற்கடித்ததில்லை. ரத்தினத்தின் செஸ் விளையாடும் திறமை இன்டர்நேஷனல் மாஸ்டர் லெவலுக்கு இருக்கும். 3 மணி போல் நிவேதிதா சரவணன் ஆபீஸினுள் நுழைந்து அவனிடம் ஒரு செட் டிரெஸ்ஸை தூக்கி எறிந்தவள், என் கூட வா என்று அழைத்தாள். என்ன என்று சரவணா புரியாமல் கேட்க, இன்னைக்கு பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்ல லான்ச்சிங் இருக்கு, நீதான வைஸ் பிரசிடென்ட் என்று கடுகடுத்தாள் நிவி. ஆமால என்று நினைத்தான் சரவணா. என்ன உனக்கு பாடி கார்டா இருக்க மட்டும் சொல்லாத, நீதான் இந்த பர்ச் ரியல் எஸ்டேட்டோட பிரசிடென்ட். உன்கிட்ட இருக்கிற காசுக்கு எத்தனை பாடி கார்ட்ஸ் வேணும்னாலும் நீ ஹையர் பண்ணலாம். கஞ்சத்தனம் காட்டாத என்றான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தவள், அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இப்ப பர்ச் ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகியிருக்கு. ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாலும் எந்த ப்ராப்ளமும் இன்னைக்கு நடக்காது என்று அவள் கூறி முடிக்க, பர்ச் ரியல் எஸ்டேட் வெளியே ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க கூடியது. என்ன நடக்குதுங்க என்று கூறியபடியே பர்ச் ரியல் எஸ்டேட் கதவு பக்கம் ஓடினாள் நிவி. அங்கு ஃபயர் ஃபைட்டர்ஸையும் சில பாதுகாவலர்களும் வந்திருந்தனர். நிவேதிதா வருவதை பார்த்த கார்டு, நிவேதிதா, நீங்க இப்ப இங்க வராதீங்க, உடனே போங்க இங்க இருந்து என்று கூறிட புரியாமல் முழித்தாள் நிவி. அவள் அண்ணாந்து பார்க்க பர்ச் ரியல் எஸ்டேட் கட்டிடத்தின் மேல் மாடியில் ஒரு நடுத்தர வயதுடைய பெண் குதிப்பதற்காக தயாராக இருந்தார். என்ன நடக்குதுங்க என்று உச்சகதியில் கத்தினாள் நிவி. இந்த மாதிரியான நேரத்தில் எப்படி அவளை அங்கு இருந்து போக சொல்லலாம்? எனக்கு தெரியல என்று தலைகுனிந்தார் காட். நிவேதிதா வந்ததை கண்ட சேல்ஸ் மேனேஜர் அவளிடம் வேகமாய் ஓடி வந்து, நிவேதிதா, நீங்க வரி பண்ணிக்காதீங்க, இந்த பிரச்சனைய நாங்க சமாளிச்சுக்கிறோம் என்று நடுக்கத்துடன் கூறினார். நிவேதிதா இங்கு வருவாள் என்று அவர் சுத்தமாய் எதிர்பார்க்கவில்லை. தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், என்ன பிரச்சனை என்று கேட்டாள் நிவி. அதில் நடுங்கிய மேனேஜர், அந்த லேடி
போன வருஷம் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அதை இப்ப வாடகைக்கு விடுறப்போ அங்க லிவிங் ரூம்ல பெரிய ஓட்டை இருக்கிறத பாத்திருக்காங்க. அந்த ஹோல்ல இருந்து பில்டிங் கீழே எல்லாமே தெரியுது என்று பயத்துடன் கூறிட நிவேதிதா உறைந்து விட்டாள். போன வருடம் பர்ச் ரியல் எஸ்டேட் அவள் கையில் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனையை அவள் சமாளித்தாக வேண்டுமே. நடு ஹாலில் அப்படி ஒரு ஓட்டை இருந்தால் எப்படி அங்கு இருப்பவர்களால் வாழ முடியும்? இதை கேட்டதும் அவங்களுக்காக வேற ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க என்று நிவி கூற, அது இப்போதைக்கு அங்க பக்கத்துல எந்த இடமும் இல்ல. அதுவும் இல்லாம இது நம்ம பிரச்சனை இல்ல. ப்ராப்பர்ட்டி வித்து 1 வருஷமாச்சு. அந்த லேடி தேவையில்லாம பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு என்று கூறினார் மேனேஜர். அது அவளுக்கும் தெரியும். ஆனால் இதை சரி செய்யவில்லை என்றால் பிரச்சனை பெருசாகுமே. நிவியும் மேனேஜரும் பேசிக் கொண்டிருக்க சரவணா மேலே சென்றான். அந்த பெண்மணியோ மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் நிலையில் இல்லை. மிகவும் கராராக பேசிக் கொண்டிருந்தார். அந்த பெண் போலீஸையும் மற்ற பெரிய அதிகாரிகளையும் அழைப்பேன் என்று மிரட்டிக் கொண்டிருந்தார். என்னையா, நான் படிக்காதவன் என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? எனக்கு மட்டும் நியாயம் கிடைக்கல, நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். போலீஸ வர சொல்லுவேன், அதை விட பெரிய ஆபீசரையும் வர சொல்லுவேன். கசுமாலங்களா என்று வாய்க்கு வந்ததை அந்த பெண் கத்திக் கொண்டிருந்தார். வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தெளிவாய் தெரிந்தது. அவன் போன் செய்ததுமே உடனே இதற்காகவே காத்திருந்தது போல் உடனே அவர்கள் வந்து விட்டார்கள். பர்ச் ரியல் எஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் திகைத்து போய் நின்றனர். ஆரே வந்ததும் அவர்கள் வேறு ஒரு இடத்தை அந்த பெண்ணிற்கு கொடுக்காவிட்டால் அவர்களின் ஸ்டாக் மதிப்பு படிப்படியாக குறையக்கூடும். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் முழித்துக் கொண்டிருந்தனர். அந்தரத்தில் மாட்டிக்கொண்டது போல் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தவித்துக் கொண்டிருந்தது. அங்கு இருக்கும் அனைவருக்குமே அந்த பெண்மணி வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார் என்று தெரிந்தது. அப்பொழுது சரவணாவின் போன் அடிக்க இளமாறன் தான் அழைத்திருந்தார். நீதான் அவளை இங்க அனுப்பி வச்சியா என்று போனை எடுத்ததுமே கேட்டான் சரவணா. இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி விக்கிற ஈவென்ட்லாம் எப்படி நல்லா போகுதா என்று நக்கலாய் கேட்ட மாறன் மேலும், மிஸ்டர் சரவணா, இந்த பிரச்சனை சாதாரணதில்ல. நீ மட்டும் ஒழுங்கா இதை சரி பண்ணல, அந்த பொம்பளை சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவா என்று மிரட்டினார் இளமாறன். என்ன, என்னையே மிரட்டுறியா என்றான் சரவணா. ஜஸ்ட் லிசன் என்றார் மாறன். அதில் சிரித்த சரவணா, நீ என்ன நினைச்ச? பர்ச் ரியல் எஸ்டேட்டோட ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ணா எனக்கு எல்லாமே லாஸ்ட் நினைச்சியா? நீ சப்பையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஆப்ப நான் ரெடி பண்ணிட்டேன் என்று கூறினான். எங்க எங்க இன்னும் காணோம் என்று மாறன் நக்கலாய் கேட்டார். உன் கசினோவுக்கு ஒருத்தர் அனுப்பி இருக்கேன். வெறும் ஒருத்தனா? வெறும் ஒருத்தனால என்ன என்ன பண்ண முடியும் என்று சிரித்தார் இளமாறன். ஆனா வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, சத்யா. கேள்விப்பட்டிருப்பியே என்று சரவணா அசால்ட்டாக கூற இளமாறனுக்கு வேர்த்து கொட்டியது. போதைப் பொருள் தடுக்கும் பிரிவில் இருக்கும் தலைமை அதிகாரி சத்யா. அத்தியாயம் 115. நெக்ஸ்ட் நீதான். சத்யா பெயரை கேட்டதுமே இளமாறனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சரவணா சரியாக குறிவைத்து அடித்திருக்கிறான். சத்யா மிகப்பெரிய போதை தடுப்பு அதிகாரி. போதைப் பொருள் விற்கும் மிகப்பெரிய கேங்கை எல்லாம் அவர் கைது செய்திருக்கிறார். இளமாறன் அழைப்பை துண்டிக்கும் முன்னே, இல்லா, நான் ஏற்கனவே உன் கசினவுக்கு ஆள் அனுப்பிட்டேன். என்கிட்ட மோத உனக்கு வயசும் அனுபவமும் பத்தாது. அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் என்னை எதிர்க்க ட்ரை பண்ணு என்று நக்கல் செய்தான் சரவணா. அதில் ஆத்திரத்தில், சரவணா என்று கத்திய இளமாறன், என் கசினவோட பேக்ரவுண்ட் கிளீனா இருக்கு. அவங்க அப்பனே வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவனால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது என்று கர்ஜித்தார் இளமாறன். விட்டு கொடுக்க அவரின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. ஆமா, ரத்னம் விசாரிச்ச வரைக்கும் உன் கசினோவிலையும் மத்த பிசினஸ்லயும் எந்த ஒரு தப்பும் இல்லன்னு இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டியே என்றான் சரவணா. அதில் பதட்டமானவர், என்ன தப்பு என்று கேட்டார். உன் கசினோவ மறைக்கிறதுக்காகவே எல்லாமே பண்ண மாதிரி இருக்கே என்று கூறிட இளமாறனுக்கு மேலும் படபடத்தது. எங்கு எப்படி தவறவிட்டோம் என்று யோசனை அவருக்கு. சரவணனின் அழுத்தமான பேச்சில்
தாம் மாட்டிக்கொண்டோம் என்று உணர்ந்தார். சரவணனின் அழைப்பை துண்டித்த இளமாறன் உடனே கேசினோவுக்கு அழைத்தார். கேசினோவில் ஒரு பரட்டை தலை அழைப்பை ஏற்றான். பாஸ், என்னாச்சு? ஏன் திடீர்னு கால் பண்ணீங்க என்று கேட்டான். அந்த ஆளின் குரலில் எந்த பதட்டமும் இல்லாமல் இருப்பதை உணர்ந்த இளமாறன், கசினோல யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா என்று கேட்டார். அதில் மறுப்பாக தலையசைத்து, என்ன சொல்றீங்க பாஸ்? அப்படி யாரும் இல்ல. அப்புறம் ஹரிஷ் இன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு கூட இங்க வந்திருக்காரு என்று கூறினான். ஹரிஷா? அவன் ஜாஸ்பர் ஆளாச்சு என்று யோசித்தார் மாறன். ஜாஸ்பரின் மறைவுக்கு முன் வரை ஹரிஷ் மீது நல்ல அபிப்பிராயம் இளமாறனுக்கு இருந்தது. ஹரிஷின் திறமையை அவருக்கு பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். அவர் பலமுறை ஹரிஷை அழைத்து பார்த்தார். ஆனால் அவர் ஜாஸ்பருக்கு கீழே வேலை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டார். இப்பொழுது ஹரிஷ் பெயரை கேட்டதும் அவருக்கு நெருடலாய் இருந்தது. அவன் கூட யாரு வந்திருக்கா பட்டென்று கேட்டார் இளமாறன். நான் அத கவனிக்கல. ஆனா அவர் உள்ள போயிருக்காரு. மிஸ்டர் மாறன், அந்த ஆள் உள்ள வர எல்லா தகுதியும் இருக்கு. நம்ம கசினோல இருக்க சீக்ரெட் ரூம்ல இருக்கிற பாதி பேருக்கு அவரு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல என்று அந்த பரட்டை தலை சிரித்தான். இதை கேட்டதும் இளமாறன் ஆடி போனார். வசமாக மாறன் மாட்டிக்கொண்டார். சரவணனால் எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஹரிஷால் அதனை கண்டுபிடிக்க முடியுமே. அண்டர் கிரவுண்ட் உலகத்தில் பாதிக்கும் மேற்பட்ட ஆட்களை ஹரிஷுக்கும் தெரியுமே. அவர்களுடன் நல்ல பழக்கத்தில் இருக்கிறார். ஹரிஷ் போன்ற அரக்கன் தனியா இருந்தால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் சரவணன் பக்கம் இருந்தால் அனைவரின் விதி முடிந்தது. ஹரிஷ் கூட வந்த ஆளு எப்படி இருக்கான் பாக்க என்று மிரட்சியுடன் கேட்டார் இளமாறன். மிஸ்டர் மாறன், நீங்க ஏன் அந்த ஆளை பத்தி இவ்ளோ கேக்குறீங்க என்று அசட்டையாக கேட்டான். எடவெடுத்தவனே, கேக்குறதுக்கு பதில் சொல்லு என்று கத்தினார் இளமாறன். டப்பா மாதிரி மூஞ்சி, புருவம் அடர்த்தியா இருந்துச்சு, ரொம்ப வளர்த்தி இல்ல. ஆனா ஹரிஷையும் அந்த ஆளையும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜாஸ்பர் போனதுக்கு அப்புறம் ஹரிஷ் மாறிட்டாரா என்ன என்று கேட்டான் பரட்டை. அவன் சொல்ல சொல்ல இளமாறன் சத்யாவின் தகவலை பார்த்து கொண்டிருந்தார். அவன் சொன்ன அடையாளம் எல்லாம் ஒத்து போனது. உண்மையிலே அது சத்யாதான். ஹரிஷ் துரோகியாக மாறிவிட்டார். ரகசியமாய் ஆன்டி ட்ரக் ஆபீசரை அவரின் இடத்திற்கே அழைத்து வந்திருக்கிறார். இனி இளமாறனுக்கு தப்பிக்க வழி இல்லை. சரவணனை மிகவும் தவறாக இடை போட்டுவிட்டார். சரவணன் சொன்னது போலவே அவரை செய்து விட்டான். இளமாறன் போனை வைக்கும் முன்னே எதிர்பக்கத்தில், மிஸ்டர் மாறன், போலீஸ் போலீஸ் வந்திருக்கு, இங்க நிறைய போலீஸ் என்று கத்தினான் பரட்டை. எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு என்று பயத்தில் கேட்டார் இளமாறன். சரவணனை எதிர்த்தது தவறுதான் என்று உணர்ந்தார் இளமாறன். போலீஸ் நாயும் கூடவே வந்திருக்கு. ஆன்டி ட்ரக் டீம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மாறன், இங்க ஏதோ சரியில்லை. அதான் மாசம் மாசம் போலீஸ் வந்து செக் பண்றாங்களே, இப்போ 3 நாளைக்கு முன்னதான வந்தாங்க, திரும்ப ஏன் இங்க வரணும் என்று பதட்டமாய் கேட்டான் பரட்டை. அவனுக்கு போலீஸ் அதிகாரிகளை தடுக்கும் தைரியம் இல்லை. முதல்ல கதவை சாத்து, யாரையும் உள்ளப்படாத, நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன் என்று கூறி போனை வைத்தவர் உடனே சரவணாவுக்கு அழைத்தார். முன்பு பேசியதை விட இப்பொழுது பம்மி விட்டார் மாறன். இளமாறனின் அழைப்பை பார்த்ததும் எரிச்சல் அடைந்தவன் போல், இளமாறன், என்ன ஆளியா நீ அனுப்பியிருக்க? குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாள தவிர குதிக்க மாட்டேங்கிறா. சரி, சீன் போடாத, 1 லட்சம் தரேன்னு சொல்றேன், உடனே சரின்னு ஒத்துக்கிட்டா. ஏயா, நீ என்ன கஞ்ச பிசினாரியா? விலை அதிகமா பேசி ஒரு ஆளை செட் பண்ணிருக்க கூடாதா? 1 லட்சத்துக்கே கவுந்துட்டா என்று கூறினான். இளமாறன் என்று அழைத்தாலே கொல்லும் கோபம் வரும். ஆனால் இப்பொழுதோ உடல் சில்லிட்டது. மிஸ்டர் சரவணா, நான் இப்பவே அவளை திரும்ப வர சொல்றேன். நானே ஹில்வுட் டிவி ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன் என்று சரணடைந்தார் இளமாறன். அவர் சரணடையாமல் இருந்தால் கேசினோவின் வெளியே இருக்கும் போலீஸ் அவரை கொன்றுவிடும். கேசினோவில் எதுவும் கண்டுபிடிக்காமல் இருக்கும் வரைதான் அவருக்கு நல்லது. அந்த கேசினோவில் 2 தளம் இருக்கிறது. முதல் தளம் உண்மையான சூதாட்டம் நடக்கும் இடம்தான். ஆனால் 2ஆம் தளத்தில் அந்த கேசினோவின் மெம்பர்களால் மட்டுமே நுழைந்திட முடியும். அங்குதான் இளமாறன் சொர்க்கத்தை காட்டியிருக்கிறார். அங்குதான் மாடல்கள், இன்டர்நெட் செலிபிரிட்டி, மற்ற பெண்கள் என அனைவரும் இருப்பார்கள். 2ஆம் தளத்தில் பணக்காரர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய விபச்சார விடுதி இருக்கிறது.
அந்த இடம் மட்டும் வெளிப்பட்டால் அவரின் அண்டர் கிரவுண்ட் ராஜ்யம் மொத்தமாய் சிதைந்து விடும். அவரின் நண்பர்கள் எல்லாம் எதிரியாகி விடுவார்கள். நான் ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என்று சிறிய குரலில் கேட்டார் இளமாறன். அவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தலைகுனிந்தால் மட்டுமே நடக்கும். இனி சரவணனை எதிர்க்க கனவில் கூட நினைக்க மாட்டார். ஆனால் சரவணா அவரை கனவு காண விடுவானா இல்லையா என்று தெரியவில்லை. அவர் கெஞ்சலில் லேசாய் சிரித்த சரவணா, இப்ப கேட்டு என்ன பண்றது, ரொம்ப லேட் இளமாறன். சரி, இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி பேசுவோமா? இந்த ஒரு கசினோ வச்சு மட்டும் உன்னை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு உனக்கு நாள் குறிச்சேன் என்று கூறினான். இப்பொழுது பெரிதாய் அதிர்ந்தார் இளமாறன். இன்னைக்கு என்ன நாள் என்று அவருக்கு நன்றாய் தெரியுமே. மாதம் மாதம் இந்த நாளில்தான் அவர்களின் சரக்கு அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது எப்படி சரவணாவிற்கு தெரிந்தது என்று யோசித்தார் இளமாறன். பயத்தில் வேர்வை ஆறாக ஓடியது அவருக்கு. சரவணா போனை வைத்து விட்டான். அந்த பெண்மணி அலப்பறை கிளப்பிக் கொண்டிருக்க அங்கு வந்தான் விக்ராந்த். என்ன நிவேதிதா, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட போல என்று குசலம் விசாரித்தான். நிவேதிதா அவனுக்கு பதில் சொல்லவில்லை. இந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்றேன் நிவி, இப்போவே இளமாறனுக்கு கால் பண்றேன் என்று கூறியவன் அவனுடன் மாறன் இருப்பதை காட்டிக்கொள்ள நினைத்தான். ஆனால் விக்ராந்த் அழைப்பை மாறன் துண்டித்தார். அவனிடம் பேசும் மனநிலையில் அவர் இல்லை. ஆனால் விக்ராந்த் விடுவதாய் இல்லை. மீண்டும் அவருக்கு அழைத்தான். அப்பொழுதுதான் சரவணா கீழே இறங்கி வர, இங்கதான் இருக்கியா? என்னையவே சும்மா விட மாட்டேன்னு சொன்னல, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா என்று மனதிற்குள் அவனை வருத்தெடுத்தான். மாறன் அழைப்பை ஏற்றிட, இளமாறன், நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க காஷ் டவுனுக்கு வர்றப்போ என்னோட முழு சப்போர்ட் உங்களுக்கு தான் என்றான் விக்ராந்த். ஆனால் இனி இளமாறனால் அங்கு வர முடியுமா என்றுதான் தெரியவில்லை. நான் இதுக்கு சம்மதிச்சிருக்க கூடாது என்று கடுகடுத்தார் மாறன். இதை கேட்டு லேசாய் அதிர்ந்தான் விக்ராந்த். எதற்கும் துணிந்தவர் ஏன் இப்பொழுது இப்படி பேசுகிறார் என்று அவனுக்கும் புரியவில்லை. மிஸ்டர் மாறன், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான் விக்ராந்த். மிஸ்டர் விக்ராந்த், சரவணா நாம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் இளமாறன். அத்துடன் அழைப்பை துண்டித்து விட்டார். விக்ராந்த் உறைந்து விட்டான். சரவணா என்ன செய்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. சரவணாவை பார்க்க அவனோ அசட்டையாக நினைத்திருந்தான். மிஸ்டர் ஜோஷாலே மாறனை மிரட்ட மட்டும் செய்ய முடிந்தது. இவன் என்ன செய்திருப்பான் என்று யோசிக்க, என் லிஸ்ட்ல இருந்த எல்லாரையும் டெலீட் பண்ணிக்கிட்டே வர, நெக்ஸ்ட் நீதான் என்றான் சரவணா. அத்தியாயம் 116. ட்ரக். சரவணன் கூறியதை கேட்ட விக்ராந்த் பெரிதாய் அலட்டிக் கொள்ளவில்லை. நீ சொல்றத சொல்லு, எனக்கு கவலை இல்ல என்றான் விக்ராந்த். ஜாஸ்பரும் இல்லை. அப்பொழுது மாறன் மட்டுமே இங்கு பெரிய ஆள். அவரை தன் பக்கம் என்று தெனாவட்டாக இருந்தான் விக்ராந்த். கேசினோவிற்கு ஆப்பு வைக்க முடியும், ஆனால் மாறனையும் மாறனின் ஆட்களையும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று நினைத்தான். என்ன ஆனாலும் ராஜ் குடும்பம் மாறனுடன் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு பின்னால் மிக பெரிய ஒரு ஆள் இருக்கிறான். இன்று சரவணா தப்பிப்பது கடினம். நிவேதிதா விக்ராந்த் என்ன பேசுகிறான் என்று ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தாள். பாப்போம் என்றான் சரவணா. செவுடன் காதல் சங்கு ஊதி ஒரு பிரோஜனமும் இல்லை என்று அவனுக்கு தெரியும். அந்நேரம் அந்த பெண்மணி கீழே இறங்கி வர அவரை மொத்த மீடியாவும் சூழ்ந்து கொண்டது. எப்ப மேம் நீங்க இந்த வீட்டை வாங்குனீங்க? மேம், உங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு தெளிவா விளக்க முடியுமா? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா என்று ஒவ்வொருவராக கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். இவற்றை எள்ளலாக பார்த்து கொண்டிருந்தான் விக்ராந்த். சரவணன் இதனை எப்படி சமாளிக்க போகிறான் என்று அவன் பார்க்க ஆர்வமாய் இருந்தான். இவ்ளோ நாளா நீ இந்த சப்ப விஷயத்தை தான் பிளான் பண்ணியா என்று கேலியாக கேட்டான் சரவணா. அதில் விக்ராந்திற்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. அவனின் பிசினஸ் மொத்தமாக கவிழ போகும் நேரத்தில் கூட தெனாவட்டாக பேசுகிறானே என்று பார்த்தான் விக்ராந்த். என்னடா நீ முட்டாள்தனமா பிளான் பண்ணிருக்க? எங்களை அழிக்க நீ பிளான் பண்றனா உனக்கு முதல்ல அறிவு வேணும். இந்த கேஸ்னால மொத்த கம்பெனி எடுத்து மூட போறது இல்ல. அப்படியே மூடினாலும் எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நாங்க ஒன்னும் சாக போறது இல்ல. உன்ன மாதிரி ஒரு தண்டம் ராஜ் குடும்பத்துக்கே அசிங்கம் என்றான் சரவணா. விக்ராந்த் சரவணாவிற்கு பதில் கூற வர
அதற்குள் அந்த லேடி அவனின் கை சட்டையை பற்றி கொள்ள விக்ராந்த் புரியாமல் இறுகிய முகத்துடன் அவரை பார்த்தான். ஐயா, அவங்கள கேள்வி கேக்குறாங்க, நான் என்னத்த சொல்ல என்று கேட்க விக்ராந்த் முகம் மேலும் இறுகியது. என்ன என்கிட்ட வந்து கேள்வி கேக்குற? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான் விக்ராந்த். உடனே அந்த பெண் மீடியா பக்கம் திரும்பி ஒரு லிஸ்டை வெளியெடுத்தார். அது பண பரிமாற்றம் செய்ததற்கான லிஸ்ட். என்ன பண்ண போற நீ என்று விக்ராந்த் எரிச்சலுடன் கேட்டான். ஏதோ சரியில்லை என்று தோன்றியது அவனுக்கு. அவனுக்கு பதில் சொல்லாமல் அந்த பெண் அந்த லிஸ்டை மீடியா பக்கம் காட்டினார். மீடியாவும் அதனை வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக்கொண்டது. உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா என்று கடிந்தான் விக்ராந்த். அவனின் பொறுமை காற்றில் பறந்தது. அந்த லிஸ்டில் தெளிவாய் விக்ராந்த் பெயர் இருந்தது. அவனிடமிருந்து 10 லட்சம் அந்த பெண்ணுக்கு கிடைத்திருந்தது. ஒருத்தர் மீது அபாண்டமாய் பழி சுமத்த 10 லட்சம் கொடுத்திருக்கிறான் என்று அனைவரும் திகைப்புடன் பார்த்தனர். சரவணா விக்ரமின் பொருளை எடுத்து அவனையே போட்டு விட்டான். ஆத்திரத்தில் இருந்தவன் மீடியா அவன் பக்கம் திரும்புவதைக் கண்டு, எவனுக்காச்சும் தில் இருந்தா கிட்ட வாங்கடா என்று கர்ஜித்தான். எத்தனை போட்டோ வேணும்னாலும் எடுங்க, கமான், இன்னும் வேணும்னா ராஜ் மேன்ஷனுக்கு வந்து எடுங்க என்று புத்தி பேதலித்தவன் போல் கத்தினான் விக்ராந்த். ஏன் மாறன் அவரின் தோல்வியை உடனே ஒப்புக்கொண்டார் என்று அவனுக்கு குழப்பமாய் இருந்தது. அவரை வைத்தே சரவணனை அழித்து விடலாம் என்று கணக்கு போட்டான். மிஸ்டர் ராஜ், இங்க பாருங்க, கொஞ்சம் சிரிங்க பாப்போம் என்று கூறி விக்ராந்தை போட்டோ எடுக்க பார்த்தான் சரவணா. மிஸ்டர் ராஜ், ரொம்ப கோவப்படாதீங்க, போட்டோல அசிங்கமா இருக்கீங்க. அது சரி, இருக்கிற மூஞ்சி தானே போட்டோல வரும் என்று சலிப்பாக கூறினான் சரவணா. அவனின் பேச்சு ஒவ்வொன்றும் எரிகின்ற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவது போல் இருந்தது விக்ராந்திற்கு. இப்பொழுது சரவணனை கொன்றுவிட வேண்டும் என்று ஆத்திரம் அவனுள் எழுந்தது. என்ன சரவணா, வெறுப்பேத்தி பாக்குறியா என்று தன்னை சமன்படுத்திக் கொண்டு கூறியவன், இந்த மாதிரி பொய்யா பொருளை கிளப்புறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நான் உடனே போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விசாரிக்கிறேன், அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றான் விக்ராந்த். அச்சோ, உன்னால பேங்க் வர போக முடியுமான்னு தெரியலையே என்று போலியாய் வருத்தப்படுவது போல் நடித்தான் சரவணா. வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்டா என்று கூறிவிட்டு அங்கு இருந்து புறப்பட்டான் விக்ராந்த். சரவணா அசிங்கப்படுவதை பார்க்க வந்தவன் இப்பொழுது அசிங்கப்பட்டு போகிறான். வெளியே வந்த விக்ராந்த் முதலில் நேராக இளமாறனின் கேசினோவிற்கு சென்றான். மாறனிற்கு என்ன ஆனது என்று பார்க்க நினைத்தான். ரத்னம், விக்ராந்த் பேங்குக்கா போறான் என்று அவருக்கு செய்தி அனுப்பினான் சரவணா. ரத்தினம் மாறன் மீது கண் வைத்திருந்தார். சார், எப்படி சார்? நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது, அவன் பேங்குக்கு போல என்று பதில் அனுப்பினார். ரத்தினம் மொத்த பேங்க் ஆட்களையும் தன்வசப்படுத்தி இருந்தார். இப்பொழுது விக்ராந்திற்கு உதவிட யாரும் இல்லை. அவன் அந்த அக்கவுண்ட் அவனுடையது இல்லை என்று நிரூபிக்க ஒருவரிடம்தான் அவன் உதவி கேட்டிட முடியும். அது இளமாறன். கேசினோ. இளமாறன் கதவருகே நின்று அங்கு இருக்கும் போலீஸை திகைப்புடன் பார்த்தார். வருடக்கணக்காக அந்த கேசினோவில் இருந்து அவருக்கு பல கோடி லாபம் கிடைக்கிறது. இப்பொழுது பணம் முக்கியமில்லை. உள்ளே மறைந்து இருக்கும் அவரின் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட் தான் அவருக்கு முக்கியம். அங்கு கிடைத்த பழக்கம், நட்புகள் அவருக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுத்தது. மொத்த ஹில்வுட்டில் அவரை எதிர்க்க யாரும் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது போலீஸ் அவரின் கேசினோவை சுற்றி வளைத்து விட்டது. சத்யா என்று மிகவும் சாதாரணமாய் இருப்பது போல் காட்டிக்கொண்டு அவரிடம் சிகரெட்டை நீட்டினார் இளமாறன். சத்யா அதனை எடுத்துக் கொள்ளவில்லை. மாறாக கேசினோவையே ஆழமாய் பார்த்து கொண்டிருந்தார். சத்யா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு, புரியுதா? உள்ளுக்குள்ள சிட்டியோட பிக் ஷாட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே நேரத்துல இத்தனை பேர் பகைச்சுக்கிறது நல்லதில்ல என்று கூறினார் இளமாறன். கொஞ்சலை கூட இவரை போல் தெனாவட்டாக யாராலும் கேட்க முடியாது. இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்த அடுத்த நொடியே சரவணனை சாம்பலாக்கிட வேண்டும் என்று துடித்தார் மாறன். அவனுக்கு சாவை விட ஒன்றை காட்டிட நினைத்தார். லேசாய் புன்னகைத்த சத்யா, என்ன விட்டுருணுமா? அப்படி பண்ணுவேன்னு நம்புறியா என்று கேட்டான். அதற்கு தலையசைத்த இளமாறன், சத்யா, நான் நேரடியா உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், நீ எதுக்காக சரவணனுக்கு ஹெல்ப் பண்ற என்று கேட்டார் மாறன். நான் ஹெல்ப் பண்றேனா என்று கேட்டவர் மறுப்பாக தலையசைத்து, இல்ல, இது என்னோட கடமை. என் பையனும் பல வருஷமா இந்த சூதாட்டத்தால வீணா போயிருக்கான். இப்ப அவனை திருத்துறதுக்கான நேரம்.
சரவணாதான் என் வேலையை செய்ய ஹெல்ப் பண்றான் என்றார் சத்யா. சரவணா மற்றவர்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார் இளமாறன். இருந்தும் புன்னகை மாறாமல், சத்யா, நமக்குள்ள இத பேசி முடிச்சுக்கலாம். போலீஸ் இங்க வர்றது ஒன்னும் இங்க முதல் தடவை இல்ல. நீ என்னோட பேஸ்மெண்ட் வரைக்கும் போய் செக் பண்ணிக்கோ. நீ போறதுக்குள்ள அங்க எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாம இத வச்சு உன்னால என்ன எதுவும் பண்ணவும் முடியாது என்று பெருமையாக பீற்றிக் கொண்டார் இளமாறன். அப்பொழுதுதான் ஹரிஷ் வெளியே வந்தார். இதனை கேட்டவர், தோத்து போனதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா என்று கேட்டார் ஹரிஷ். எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாலேயே இவ்வளவு திமிரா பேசுவ என்று கடுகடுத்தார் இளமாறன். அதுக்கு என்ன என்று புன்னகைத்த ஹரிஷ், அதான் இப்போ நீ செல்லா காசு ஆகிட்டியே. சரவணனை ரொம்ப தப்பா எடை போட்டுட்ட நீ என்று கூறி இளமாறனிடம் ஒன்றை தூக்கி எறிந்தார் ஹரிஷ். அதனை பிடித்துக் கொண்ட இளமாறன், என்ன இத்தனூண்டு பணத்தை வச்சு என் மொத்த குடும்பத்தையும் அழிக்க பாக்குறியா என்று எகத்தாளமாய் கேட்டார். இது உன் பரம்பரைக்கே ஒரு முடிவுடா என்று ஹரிஷ் கூறி கைகளை சொடக்கிட அங்கு மிகப்பெரிய ட்ரக் ஒன்று வந்து நின்றது. அது என்ன வண்டி என்று இளமாறனுக்கு தெரியும். மாசம் மாசம் அதில் தானே அவருக்கு சரக்கு வந்து இறங்கும். ஆனால் முன்பெல்லாம் கிலோ கணக்கில் தான் வரும். ஆனால் இன்றோ டன் கணக்கில் வந்திருப்பது போல் உணர்ந்தார் இளமாறன். என்ன இளமாறா, நீ பண்ண தப்ப நிரூபிக்க இந்த ட்ரக் போதுமா என்று சிரித்தார் சத்யா. இளமாறன் உறைந்து விட்டார். இன்று அந்த ட்ரக்கை அனுப்ப வேண்டாம் என்று கூறி இருந்தார். இதை அனுப்பும் பார்ட்டி போலீசுக்கு அஞ்சி இதனை அனுப்ப மாட்டார்கள் என்று நினைத்தார். நிலைமை தெரிந்தும் ஏன் அனுப்பினார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. முன்பு போல் கிலோ கணக்கில் அனுப்பி இருந்தால் கூட அவர் தப்பிக்க வழி இருந்திருக்குமோ என்னவோ. மாறன் போன் சத்தமிட அதனை எடுத்து பார்த்தார். உன் சாவுக்கு அந்த ட்ரக் ரூட்டு காட்டும். அப்புறம் இதான் மிஸ்டர் சரவணனை பகைச்சுக்கிட்டதுக்கு நான் கொடுக்கிற பரிசு என்று செய்தி வந்திருக்க மொத்தமாய் உடைந்தார் இளமாறன். அப்பேற்பட்ட ஆள் சரவணனிற்கு ஏன் உதவ வேண்டும் என்று யோசித்தார் இளமாறன். அத்தியாயம் 117. டியூலிப் கார்டன். வசமாக மாட்டிக்கொண்ட இளமாறன் பொத்தென்று தரையில் மண்டியிட்டு அமர்ந்தார். வெறும் கேசினோவை மட்டும்தான் பாதிக்கும் என்று நினைத்திருந்தார். இவ்ளோ அதிகமாய் சரக்கை எப்படி சரவணா இங்கே அனுப்பி வைத்தான் என்று அவருக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஒன்றுமில்லாதவராய் நடுத்தெருவில் இருக்கிறார். அந்த ட்ரக் நிறைய வெள்ளை நிற பவுடர் இருந்தது. முன்பெல்லாம் இவ்வளவு சரக்கு கிடைக்குமா என்று கனவு கண்டார். இப்பொழுது அது கிடைத்த நேரம் அவர் சாவிற்கு வழி உண்டானது. இதுக்கு மேல என்ன பேச போற என்று விலங்கை காட்டியபடியே கேட்டார் சத்யா. அவர் பல வருஷங்களாக இளமாறனை கைது செய்ய காத்திருந்தார். அவருக்கு தெரியும் இளமாறன் இல்லீகல் பிசினஸ் செய்கிறான் என்று. ஆனால் எந்த ஆதாரமும் அவருக்கு கிடைக்கவில்லை. இன்றுதான் லட்டு போல் கிடைத்திருக்கிறது. நான் ஒரே ஒரு போன் கால் பேசணும் என்று சிறிய குரலில் கூறினார் இளமாறன். அதில் சிரித்த சத்யா, இவ்ளோ பெரிய ட்ரக் நிறைய சரக்கு இங்க கையில மாட்டினதுக்கு அப்புறமும் உன்னால தப்பிக்க முடியும் நினைக்கிறியா என்ன என்று கேட்டார். அதில் மறுப்பாக தலையசைத்த இளமாறன், நான் ஒன்னும் எனக்கு உதவி கேட்க கால் பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசணும் என்று கூறினார். இன்று சத்யா நல்ல மூடில் இருப்பதனால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தார். சரி, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் என்றார் சத்யா. இளமாறன் போனை எடுத்து அவரின் சுப்பீரியருக்கு தான் அழைக்க நினைத்தார். ஆனால் போலீஸ் வரும் விடயம் தெரிந்தும் வேண்டுமென்றே சரக்கை அனுப்பி இருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களிடம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அவர் சரவணனிற்கு அழைத்தார். மிஸ்டர் சரவணா என்று அழைத்தவரின் குரல் உறுதியாயிருந்தது. கோபமோ பகை உணர்வோ அல்லது கெஞ்சலோ இல்லை. அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்ட பின் வெறுமையே நிறைந்திருந்தது. எனக்கு பொருளை சப்ளை பண்ற ஆள போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எப்படி அவரை தெரியும் என்று கேட்டார் இளமாறன். தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் அதனின் காரணத்தை தெரிந்து கொள்ள நினைத்தார். சரவணன் அவரின் சுப்பீரியரை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் அவரையும் அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான். லேசாய் புன்னகைத்த சரவணா, இளமாறா, அதுக்கெல்லாம் நீ இன்னும் வளரணும். இந்த உலகமே என் கையில இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தல, ஆனா
உங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிற குடும்பம் ஒண்ணு இருக்கு. அதுதான் என் பின்னால இருக்கு. உன் பாஸ் அவன் ஏன் பின்னால நிக்கிறான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கு, ஆனா உனக்கு இல்ல. அதான் என் எதிரில நிக்கிற. அவனும் உன்ன மாதிரி முட்டாள்தனமா என்ன எதிர்க்க நினைச்சிருந்தான்னு வையேன், உன் நிலைமைய விட அவன் நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கும். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என் பின்னால வந்துட்டான் என்று கூறினான் சரவணா. அவன் குரலில் ஆளுமை நிறைந்திருந்தது. இளமாறனுக்கு சரக்கு சப்ளை செய்வது யார் என்று கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை அவனுக்கு. ஆனால் அவன் பின்னால் ஜஸ்டின் இருக்கிறானே, தெற்கு ஆசியாவில் அவனுக்கு பல பேர் இது சம்பந்தமாக பழக்கம் இருக்கிறது. அதை பயன்படுத்திதான் கண்டுபிடித்தான். சரவணன் கூறியதை கேட்டு செய்வதறியாமல் நின்ற இளமாறன், மிஸ்டர் சரவணா, உங்கள மாதிரியான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. ஒரு ட்ரக்க வச்சு என் மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சது மட்டும் இல்லாம என் கதையையே முடிச்சிட்ட. எனக்கு தோத்து போறத பத்தி கவலை இல்ல. ஆனா கடைசியா எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் கேக்குறேன். எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்ல. அட்லீஸ்ட் கெசினோல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ மட்டும் விட்டுற முடியுமா? அப்புறம் முடிஞ்சா நீ ராஜ் குடும்பத்தை எதிர்க்கிறப்போ எனக்காகவும் பழி வாங்க முடியுமா? யக்னா என்னோட ஆளு. மிஸ்டர் ராஜ் தேவையில்லாம என்னோட பெர்மிஷன் இல்லாம இப்படி பண்ணிட்டான். இனி அவனை எதிர்க்கிற அளவு என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா அவன் சாகணும். அவன் சாகுறத பாக்க உனக்கும் தானே விருப்பம் என்று கேட்டார் இளமாறன். வழக்கத்திற்கு மாறாக இளமாறன் நிதானமாய் பேசினார். இந்த நாள் அவர் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வரும் என்று நினைத்திருந்தார். எப்பொழுது சூதாட்டத்தில் காலடி பதித்தாரோ அப்பொழுதே அவருக்கு நரகத்தில் இடம் புக்கானது. இனிமே நான் எதுக்காகவும் கெஞ்ச மாட்டேன். இப்போ சாருமதி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இப்போ அவ சரியாகிட்டா என்று கூறியவர் ஆழமாய் மூச்சை விட்டு, மிஸ்டர் சரவணா, நான் முட்டாள்தனமா உங்களை எதிர்த்துட்டேன். இனி மன்னிப்பு கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவ்ளோ சின்ன வயசுலயே ரொம்ப பெரிய விஷயத்த பண்ண உங்களை நினைச்சு எனக்கு பொறாமையா இருக்கு. ஜாஸ்பரை நீங்க அழிச்சப்பவே நான் உஷாராகி இருக்கணும். ஏன் தப்புதான். இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, விடுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தார் இளமாறன். மிகவும் அமைதியாய் அவர் இருக்க சரியாக அந்நேரம் அங்கு வந்தான் விக்ராந்த். இளமாறன் அவனை கண்டாலும் அவனிடம் பேசவில்லை. விக்ராந்தின் முட்டாள்தனமான யோசனையினால் தானே அவருக்கு இந்த நிலைமை. நடப்பதை கண்டு என்ன நடக்குது என்று அதிர்ந்தான் விக்ராந்த். அவனுக்கு முன்னே சென்று என்ன என்று விசாரிக்க தைரியமில்லை. அதனால் அவனின் அசிஸ்டண்டை அனுப்பி என்ன என்று விசாரிக்க அனுப்பினார். விசாரித்த வந்த அசிஸ்டண்டின் முகம் வெளுத்தது. சார், நம்மால அவனை சமாளிக்க முடியாது என்று படபடத்தார். பணத்தால பண்ண முடியாதது ஏதாவது இருக்கா என்ன என்று கேட்டான் விக்ராந்த். சார், இங்க வந்திருக்கிறது ஆன்டி ட்ரக் ஸ்குவாட். அவரு ஸ்பெஷல் ஏஜென்ட். கவர்மெண்டே அவருக்கு ரிவார்டு கொடுத்திருக்கு. ஒரு ட்ரக் டீலரை ஜப்பான் வரைக்கும் போய் புடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரை நம்மால எதுவும் பண்ண முடியாது சார் என்று அவசரமாய் கூறினார் அசிஸ்டன்ட். அதில் கோபத்தில் காலை தரையில் எட்டி உதைத்தான் விக்ராந்த். ஆன்டி ட்ரக் ஸ்குவாட் தலைமை அதிகாரி சத்யாவை யாருக்கும் தெரியாமல் இருக்காது. புகழ்பெற்ற ஆபீசர் அந்த அசிஸ்டன்ட். மேலும், அப்புறம் சார், இளமாறன் கசினோவுல உங்களை பத்தின தகவலும் அவருக்கு கிடைச்சிருக்கிறதா சத்யா சொன்னாரு. இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு சுலபமே இல்ல என்று கூறினார். அந்த சத்யாவுக்கு என்னையே டார்கெட் பண்ற அளவு தைரியம் இருக்கா என்று சீறினான் விக்ராந்த். அவர் கூடவே இன்னும் ஒருத்தரும் இருக்காரு என்று அந்த அசிஸ்டன்ட் நடுக்கத்துடன் கூற, என்ன எதிர்க்க எவன் இருக்கான் என்று கேட்டான் விக்ராந்த். அது ரவிச்சந்திரன் என்றார். அதில் விக்ராந்த் முகம் கருத்தது. பலமுறை ராஜ் குடும்பத்துடன் மோதி இருக்கிறார் ரவி. என்ன செய்தாலும் ராஜ் குடும்பத்தினால் ரவியை கைக்குள் போட்டுக் கொள்ள முடியவில்லை. அசிஸ்டன்ட் சொல்லி முடிக்க ரவி அங்கு வரவும் சரியாக இருந்தது. விக்ராந்திற்கு பேச இடம் கொடுக்காமல் ரவி அவனை அழைத்திட, என்ன அரெஸ்ட் பண்ண போறியா ரவி என்று மிரட்டும் தோணியில் கேட்டான் விக்ராந்த். இங்க உன் மேல கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குன்னு சத்யா சொன்னாரு. அதான் இங்க வந்தேன். உன் மேல எந்த தப்பும் இல்லன்னா நானே உன்னை விட்டுருவேன் என்றார் ரவி. நீ இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணு, நைட்டே வெளியே விட்டுறேன் என்று அழுத்தமாய் கூறினார். விக்ராந்தின் இறுகிய முகத்தை பார்த்து கண்களை சுருக்கியவர், உன்னை அரெஸ்ட் பண்றத தடுக்க நினைச்சா நானே உனக்கு டைம் கொடுக்கறேன். ட்ரை பண்ணி பாரு. நம்ம நாட்டோட சட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று கூறினார் ரவி. விக்ராந்திற்கு ஆத்திரம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான்.
சட்டத்தை எதிர்க்க நினைத்தால் அவனின் சாவு விரைவிலே வந்துவிடும். வழக்கம் போல இதுவும் வேஸ்ட் தான். என் மேல எந்த தப்பையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது என்று நக்கல் சிரிப்புடன் கூறினான் விக்ராந்த். அதன்பின் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். சில பல பரிசோதனைகள் பின் விக்ராந்த் போதைப் பொருளை உட்கொள்ளவில்லை என்று நிரூபணமானது. அதில் இதழை வளைத்து சிரித்த விக்ராந்த், ரவி, என்ன அரெஸ்ட் பண்ணிருக்க, ஆனா எனக்கு எதிரா எந்த ஆதாரமும் உன்கிட்ட இல்லையே. இதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று திமிராக கூறினான். ரவி உயர் பதவியில் இருப்பவர். ஆனால் விக்ராந்த் அவரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. என்ன மிரட்டறியா என்று ரவி கேட்க, ஆமா என்று அசட்டையாக கூறினான் விக்ராந்த். யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று ரவி கேட்க, உன்னை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைக்காத என்று கூறி சத்தமாய் சிரித்த விக்ராந்த், நான் ஒன்னும் நல்லவன் இல்ல, பல நடிகை கூட இருந்திருக்கேன். இந்த உலகத்தையே ஆள பிறந்தவனா. நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நானும் உன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்குவேன். நீ என்ன தொட்டு பார்க்க நினைச்ச, நான் உனக்கு சமாதியே கட்டிடுவேன். நான் ஜஸ்ட் அங்க இருந்ததுனால என்ன அரெஸ்ட் பண்ணிருக்க. எந்த ஆதாரமும் உன்கிட்ட இல்ல. உன்னை திட்டாம வேற என்ன பண்ண சொல்ற என்று காட்டமாய் கேட்க, அதில் லேசாய் இதழ் வளைத்த ரவி, இளமாறன் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாரு என்று நிறுத்த விக்ராந்த் கேள்வியாய் அவரை பார்த்தான். டியூலிப் கார்டன் என்று கூறிட, அவ்வளவுதான். விக்ராந்த் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓடிவிட்டான். அத்தியாயம் 118. விக்ராந்தின் அப்பா. இளமாறன் துலிப் கார்டனை பற்றி ஏன் குறிப்பிட வேண்டும் என்று யோசித்தான் விக்ராந்த். அவனுக்கு எதை பற்றியும் பயம் இல்லை. ஆனால் ராஜ் குடும்பத்தின் தொடர்புகள் இப்பொழுது பாதுகாப்பாக இல்லை. ராஜ் குடும்பத்திற்கும் துலிப் கார்டனுக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது. விக்ராந்த் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வர ஜெயராஜ் கார் சரியாக அங்கு வந்து நின்றது. விக்ராந்தை ஏற்றிக்கொண்டு கிளம்பினார். என்னப்பா இது என்று கேட்டான் விக்ராந்த். அவரே கார் ஓட்டுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஜெயராஜ் இறுகிய முகத்துடன், நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். இளமாறனுக்கு நடந்ததை பாத்தில, இன்னுமா நீ திருந்தல என்று கேட்டார். அதில் சிரித்தவன், அப்பா, இளமாறன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய கருப்பு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இப்ப இல்லனாலும் என்னைக்காவது மாட்டிருப்பாரு. நம்மளும் அவரும் ஒன்னா. நாம வட்டிக்கு விட்டு பிசினஸ் பண்றோம். என்னதான் இதுல மத்தவங்க உயிர் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நம்ம ஒன்னும் டைரக்டா இன்வால்வ் ஆகலையே. அவங்களே தானே சாவ முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நம்ம வட்டியும் பேங்க் கொடுத்த லிமிட்டுக்குள்ளதான் கொடுக்கறோம். என்னதான் அந்த சரவணா கிட்ட பணமும் அதிகாரமும் இருந்தாலும் அவனால நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. அதையும் தாண்டி அவன் நம்மள நெருங்க நினைச்சாலும் நம்ம பின்னாலதான் பீனிக்ஸ் குடும்பமே இருக்கே என்று மிகவும் தைரியமாக கூறினான் விக்ராந்த். உலகத்தின் பார்வையில் இருந்து பீனிக்ஸ் குடும்பம் மறைந்திருந்தாலும் மறைமுகமாக அந்த குடும்பத்தையே சேர்ந்தவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அப்பா, உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் பண்ற காரியம் நிச்சயம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இப்போ நம்ம ராஜ் ஃபேமிலி தான் பைனான்சியல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப உயரத்துல இருக்கு. இப்ப கோஸ்ட் டவுன்லயே நீங்க தான் பெரிய ஆளுப்பா. ஆனா இது நமக்கு பத்தாது. அந்த சரவணா, சத்யா, ரவி போல இருக்கவங்க கூட கனெக்ஷன்ல இருக்காங்க. அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் எதிர்க்க நமக்கு சப்போர்ட் வேணும்பா. நம்ம சப்போர்ட் நம்ம கண்ணு முன்னாலதான் இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்பா என்று ஜெயராஜின் மூளையை கழுவிக் கொண்டிருந்தான் விக்ராந்த். அவனின் முடிவு சரி என்று காட்டுவதிலே குறியாக இருந்தான். இம்முறை ராஜ் குடும்பம் அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் இந்த காரியத்தை அவன் செய்வான். ஜெயராஜ் மிகவும் குழப்பத்தில் இருந்தார். வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தவர் பலவற்றை யோசித்துக் கொண்டிருந்தார். விக்ராந்த், நீ சொல்ல வர்றது எனக்கு ஓரளவு புரியுது. ஆனா பீனிக்ஸ்னா என்ன என்று புரியாமல் கேட்டார் ஜெயராஜ். அதில் கண்களை அகல விரித்தவன், அது பீனிக்ஸ் ஃபேமிலி பா. இந்த உலகத்திலேயே பணக்கார ஃபேமிலி பீனிக்ஸ் ஃபேமிலி தான். உங்களுக்கு தெரியாதா? உலகத்துல இருக்க முக்காவாசி பேங்க் அவங்களோடது. நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க பினாமி தான் என்று பெருமையாக கூறினான் விக்ராந்த். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மைதானா? உன்னை ஏமாத்தலையே. நீ சொல்ற மாதிரி அவங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலின்னா அவங்க எப்படி நம்ம ஃபேமிலி கூட ஒர்க் பண்ண சம்மதிச்சாங்க என்று கேட்டார் ஜெயராஜ். அதில் வெற்றி புன்னகை சிந்தினான் விக்ராந்த்.
பீனிக்ஸ் குடும்பத்தில் இருந்து அவனுக்கு 30 பில்லியன் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் அதனை நம்பி இருக்க மாட்டான். பா, சுருக்கமா சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சரவணாதான். அவனை சரி கட்டத்தான் பீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து எனக்கு 30 பில்லியன் கொடுத்திருக்காங்க. அந்த சரவணாவும் பீனிக்ஸ் குடும்பத்தோட இன்னொரு வாரிசான். அதான் என்ன வச்சு அவனை தீர்த்து கட்ட பாத்திருக்காங்க. நல்ல வேலை அவன் நிவேதிதா கூட இருந்தான். அதான் அந்த பிரச்சனையை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்று விக்ராந்த் கூற லேசான புன்னகை ஜெயராஜ் முகத்தில் அரும்பியது. ஓ, அப்படியா? ஆனா என்னால இத நம்ப முடியலையே என்றார். பா, நான் மத்தத தெளிவா அப்புறம் சொல்றேன்பா என்று கூறியவன் இப்பொழுது துலிப் கார்டன் பற்றி கவலை கொண்டான். அதை பற்றி சரவணாவிற்கு மட்டும் தெரிந்தால் நிலைமை தலைகீழாக மாற வாய்ப்பிருக்கு. அப்பா, முதல்ல டியூலிப் கார்டன் போங்க, மத்தத அங்க போய் பேசிக்கலாம் என பதட்டத்துடன் கூறினான் விக்ராந்த். துலிப் கார்டனை நெருங்கியதும் அங்கு சரவணனின் ஆட்கள் இல்லாததை கண்டு நிம்மதி அடைந்தான் விக்ராந்த். நீ இன்னும் இங்க வரலையா? நீ சுத்த வேஸ்டாடா என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் விக்ராந்த். பீனிக்ஸ் குடும்பத்தோட 2 வாரிசும் பயங்கரமான ஆளா இருக்காங்க. அதுலயும் அந்த சரவணா எனக்கு பின்னால இருக்கிறவனோட ரொம்ப மோசமா இருக்கான் என்றான் விக்ராந்த். ஜெயராஜ் வெறுமனே தலை அசைத்தார். அவரிடம் ஏதோ ஒன்று சரியில்லை. ஜெயராஜ் எப்பொழுதும் பாடிகார்டு இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டார். ஆனால் இன்றோ அவரே காரை ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார். இதனை விக்ராந்த் கவனிக்கவில்லை. எனக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் பணத்தை வச்சு சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? பேசாம நாம இது விட்டுலாமே. இது பெரிய இடத்து பிரச்சனை, நாம தலையிட வேணாம். நாம வழக்கம் போல நம்ம வேலையே பார்த்தா பத்தாதா என்று கேட்டார் ஜெயராஜ். அப்பா, என்ன நம்ப மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம பக்கம் ஒரு பேங்கே இருக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன கவலை என்று கேட்டான் விக்ராந்த். ஒரு பிரைவேட் பேங்கையே தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கும் பெருமை அவன் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. விக்ராந்த் அதை கூறி முடிக்க உடனே அவனின் கார் நின்றது. என்னாச்சு என்று அவசரமாய் கேட்டான் விக்ராந்த். ஏதோ சரியில்லை என்று அவன் உள்ளுணர்வு கூறியது. அப்பா, நீங்க இன்னும் என்ன நம்பலையா என்று மீண்டும் கேட்டான் விக்ராந்த். அவனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. பதட்டமானவன், அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காரை எடுங்க என்று கத்தினான். அப்பொழுதுதான் அவனின் தந்தையின் முகத்தை சரியாக கவனித்தான் விக்ராந்த். அதனை கண்டவன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். இத்தனை நேரம் அப்பா என்று நினைத்து பேசிக்கொண்டு வர உற்று பார்த்தால் அந்த டிரைவர் அவனின் தந்தையே இல்லை. அவனின் தந்தை ஏன் தனியாக காரை ஓட்டிக்கொண்டு வந்தார் என இப்பொழுது யோசிக்கிறான். அந்த டிரைவர் மெல்ல போனை எடுத்து ரத்தினத்திற்கு அழைத்து, நான் தான் வின் பண்ண ரத்னம். என்னோட வழிதான் பெஸ்ட். என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த பேங்க்காரவங்க எப்படி ராஜ் குடும்பத்தை சிதைக்க போறாங்கன்னு காட்டுவோம் என்று வேறு குரலில் கூறினான். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் சரவணா. அவன் முகத்தில் ஒட்டி இருக்கும் ஃபேஸ் மாஸ்கை கீழ் தெரிந்தான். விக்ராந்த் பெரும் அதிர்ச்சியுடன் அவற்றை பார்த்து கொண்டிருந்தான். நடப்பது கனவா இல்லை மெய்யா என்று அவனுக்கு குழம்பியது. போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே தமக்கு ஆப்பு கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷ் இது ரொம்ப ஃபிட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. மூச்சு முட்டுது என்று கூறி அதனை தூக்கி எறிந்தவன் விக்ராந்த் பக்கம் திரும்பி, ஏ மூதேவி, நல்லா பாரு, நான் உன் அப்பனே இல்ல. பெத்த அப்பனையே கண்டுபிடிக்க துப்பு இல்லையா? இதுல வந்துட்டான் என்ன கவுக்க என்று விக்ராந்தை கலாய்த்தான் சரவணா. விக்ராந்த் நடப்பது புரியாமல் அதிர்ச்சியிலேயே இருந்தான். விக்ராந்த் அசையாமல் சரவணனையே பார்த்து கொண்டிருக்க அதனை கண்டவன், என்ன இதான் அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆகுறதோ? டேய், அதிர்ச்சியில செத்து போயிடாத, உனக்கு ஆப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான் சரவணா. விக்ராந்த் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தான். வழக்கத்திற்கு மாறாக அவரின் அமைதி, அவரே காரை ஓட்டுவது என்று நினைக்க நினைக்க இத்தனை நேரம் சரவணனை அப்பா என்று அழைத்ததில் கடுப்படைந்தான். அப்பாவா அப்பா, உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்துக்கிறதுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பேன் என்று கூறினான் சரவணா. அதிர்ச்சியில் இருந்து மீண்ட விக்ராந்த், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று சரவணனை குத்த பார்க்க அவன் அடியிலிருந்து தப்பித்தான் சரவணா. கூல்டா மகனே, கோவத்துல உனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. டியூலிப் கார்டன் வர வச்சது உன் கவனத்தை தசை திருப்பத்தான். உன் அப்பா நேத்து ராத்திரியே காணாம போயிட்டாரு. கோஸ்ட் டவுன்ல ராஜ் குடும்பம் பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாம்
என்று சரவணன் நக்கலாக கூறிட விக்ராந்திற்கு எள்ளும் கொல்லும் வெடித்தது. இருந்தும் சத்தமாய் சிரித்தவன், என்ன சரவணா, அவ்வளவுதான் உன் வேலையா என்று நக்கலாய் கேட்டான் விக்ராந்த். துலிப் கார்டனில் இருப்பது சரவணாவிற்கு தெரியக்கூடாது என்று பயம் இருந்தாலும் அதனை காட்டிக் கொள்ளவில்லை. நான் ஒன்னு அழிக்கணுமா விக்ராந்த்? அதுக்கு உனக்கு தகுதி இல்ல. நீ ஏன் லெவலுக்கு இல்ல. தென்பி பேங்க் ஒன்னே போதும் உன்னை கொல்ல என்றான் சரவணா. அப்பொழுது ரேடியோவில் செய்தியில், முக்கிய செய்தி, புதிதாய் திறக்கப்பட்ட தென்பி வங்கியின் பின்னால் இருப்பது பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த கோஸ்டவுனில் வாழும் ஒருவர் என்று தெரியப்பட்டுள்ளது என்று வந்தது. பீனிக்ஸ் ஃபேமிலி பத்தி நியூஸ் தெரிஞ்சா உனக்கு 30 பில்லியன் கொடுத்தவனே உன்னை கொல்ல வருவான்டா என்று கூறிய சரவணா ரத்தினத்திடம், ரத்னோ, தென்பி பேங்க் வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிங்க என்று உத்தரவிட்டான் சரவணா. அத்தியாயம் 119. ராஜ் ஃபேமிலி க்ளோஸ். சரவணா அவர்களை சும்மா விடுவது போல் இல்லை. ஊரில் இருக்கும் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் முன்னே ஒரு பேனர் வைக்கப்பட்டது. அதில் ராஜ் குடும்பத்திற்கு $30 பில்லியன் கொடுத்து உதவி செய்த தென்பி பேங்கிற்கு நன்றி என கொட்டை எழுத்தில் போடப்பட்டிருந்தது. ராஜ் குடும்பத்திற்கு 30 பில்லியன் பணம் கிடைத்ததை பற்றி பரப்பவே இதனை செய்தனர். பீனிக்ஸ் குடும்பத்திற்கு 30 பில்லியன் எல்லாம் ஒரு பணமே இல்லை. ஆனால் அவர்களின் மரியாதை அதில் பாழாகும். விக்ராந்த் அவனிற்கு பின்புலனாக இருந்தவரை காட்டி கொடுத்ததனால் மிகப்பெரிய இன்னல்களை சந்திக்க போகிறான். ரத்தினம் மீடியா மூலமாக இந்த செய்தியை ஊரெங்கும் பரப்பினார். ஓ மை காட், தென்பி பேங்குக்கு பின்னால பீனிக்ஸ் குடும்பம் இருக்கா? அந்த குடும்பம் தான் எந்த விஷயத்திலையும் தலையிடாதே. இப்ப எப்படி? வேர்ல்டுலயே ரொம்ப பெரிய ஃபேமிலி, எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க, இதுல தலையிடாம எப்படி இருப்பாங்க என்று மக்கள் சமூக வலைதளத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். இவற்றை போனில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சரவணா, ரத்னோ, நமக்கு இது போதும் என்று நினைத்து ரத்தினத்தை நிறுத்த கூறினான். இந்த விடயம் செய்தியில் பரவ விக்ராந்த் பயங்கர கோபத்தில் இருந்தான். ஏன் இன்னும் அவனுடன் இருப்பவர் இதனை சரி செய்யவில்லை என்ற எண்ணம் அவனுக்கு. அந்த ஆளோ வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று மறைமுகமாக இருந்தார். சரவணா பக்காவாக பிளான் செய்து இந்த விடயத்தை வெளியே காட்டிக் கொடுத்தது விக்ராந்த் தான் என்பது போல் செய்து விட்டான். விக்ராந்தையும் அவன் குடும்பத்தையும் சரிக்கட்ட சிறிதாய் கொளுத்தி போட்டான் சரவணா. அந்த பேனரை பார்க்க பார்க்க விக்ராந்திற்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஆனால் அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதனால் பொறுமையாக முடிவெடுக்க நினைத்தான். அந்த பிசினஸை சரி செய்யும் வல்லமை சரவணன் ஒருவனிடம் மட்டுமே இருக்கிறது என்று உணர்ந்தவன் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், மிஸ்டர் சரவணா, நான் என் தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா உன் முடிவை மாத்திப்பியா என்று கேட்டவன் தன்னைத்தானே பலார் என்று அறிந்து கொண்டான். எனக்கு தெரியும், நான் முட்டாள்தனமா பண்ணேன்தான். கவலைப்படாத, கண்டிப்பா தாரிகாவுக்கு எதுவும் ஆகாது. அவ கண்ணு முழிக்கிற வர நானும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல முட்டி போட்டிருக்கேன். யக்ஞா மாதிரி பாதியில வரமாட்டேன் என்று கூறினாலும் உள்ளுக்குள் கடுகடுவென இருந்தான் விக்ராந்த். இப்படி போய் சரவணாவிடம் தோற்போம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு வேறு வழி இல்லையே. சரவணனிடம் கெஞ்சிட வேண்டுமே. என்ன முட்டி போட போறியா என்று கேட்டு சிரித்த சரவணா, அவ முன்ன முட்டி போட கூட தகுதி வேணும்டா, உனக்கு அது கூட இல்ல என்றான். உனக்கு என்னடா வேணும்? இந்த விஷயம் மட்டும் கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா ஊரே ரத்த கலரி ஆகும் என்று மிரட்டும் தோணியில் கூறியவன், ராஜ் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆனா மொத்த ஹில்வுட் நாசமாயிரும் என்றான் விக்ராந்த். உண்மையிலே ராஜ் குடும்பத்திற்கு மட்டும் ஏதாவது கழகம் நேர்ந்தால் அவர்களின் ஆட்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். டேய், ராஜ் குடும்பத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நானும் பாக்குறேன் என்றான் சரவணா. நீயும் உன் குடும்பமும் என்னத்தை கொடுக்கிறீங்கன்னு பாக்குற என்றான் சரவணா. அவன் வந்த வேலை கச்சிதமாய் முடிய காரை விட்டு இறங்கிய சரவணா, நீ என் தாரிக்காவை அழ வச்சிட்ட, அவளை அழ வச்ச எல்லாரையும் நான் அழ வைக்காம விட மாட்டேன் என்று கூறி அங்கு இருந்த ஹாஸ்பிடலுக்கு கிளம்பினான். சரவணா கிளம்பியதுமே விக்ராந்திற்கு போன் வந்தது. இவ்வளவு நடந்த பின் அவனுக்கு அந்த அழைப்பை எடுத்து பேச தைரியம் இல்லை. மொத்தமாய் நாசம் செய்து விட்டானே. பயத்துடனே நீண்ட நேரம் யோசித்து அதன் பின் தான் அழைப்பை ஏற்றான்.
அவன் அழைப்பை ஏற்றதுமே எதிர்ப்புறத்தில் இருந்தவன், விக்ராந்த், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் சாவுக்கு நேரம் நெருங்கிடுச்சு என்று கூறிட உடல் நடுங்கியது விக்ராந்திற்கு. அவன் பக்கம் நடந்ததை விளக்க கூட அவன் நேரம் கொடுக்கவில்லை. விக்ராந்த் அவனின் அசிஸ்டன்டிற்கு அழைக்க உடனே அழைப்பு ஏற்றதுமே, சார், ராஜு குடும்பம் மொத்தமா நாசமாயிருச்சு என்று அழுக்குரலில் கூறினார் அசிஸ்டன்ட். விக்ராந்த் உடல் மரத்து போக அப்படியே அமர்ந்தவன் பலார் என்று தன்னைத்தானே அறிந்து கொண்டான். ஏன், எப்படி இது நடந்தது என்ற கேள்வி அவனுக்கு. அவன் பின்னால் தான் பீனிக்ஸ் குடும்பமே இருந்தது. அப்படி இருக்கையில் ஏன் ராஜ் குடும்பத்திற்கு இப்படி நேர்ந்தது? 30 பில்லியனை சர்வசாதாரணமாக கொடுத்தார்களே, ஏன் கடைசியில் இப்படி கைவிட்டார்கள்? பின்னால் இருந்த கார்கள் ஹாரன் அடிக்க அவன் செவுடனாக தரையில் பித்தன் போல் அமர்ந்திருந்தான். சரவணா ரத்தினத்தை ஹாஸ்பிடலில் பார்த்தான். சரவணனிடம் வேகமாய் வந்த ரத்தினம், சார், 10B பேங்குக்கு நான் ஆளுங்களை அனுப்பி வச்சிட்டேன். நீங்க சொன்னது போலவே பேங்க் நஷ்டத்துல போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட பணத்தை திரும்ப குடுக்கறதா சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட்டோட பேங்க் கண்ட்ரோல்ல இருக்கு என்றார் ரத்தினம். இந்த போட்டியில் சரவணன் வென்று விட்டான். அந்த பேங்கை விட நமக்கு அவ இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் என்று மெல்லிய குரலில் கூறினான் சரவணா. ஆமா, என்னதான் பீனிக்ஸ் குடும்பம் அவங்களோட வாரிசுங்களை பத்தின விஷயத்த ரகசியமா வச்சிருந்தாலும் கண்டிப்பா இது மூலமா அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இப்படி பண்ணதுனால அவன் கண்டிப்பா உங்களை எதிர்க்க நினைப்பான் என்றார் ரத்தினம். அதில் அசட்டையாக தோலை குலுக்கினான் சரவணா. அவன் மட்டுமா என்ன எதிர்க்கிறான்? அதுவும் இல்லாம நாங்க காம்படிட்டர்ஸ். இந்த போட்டியில வின்னர் ஒருத்தர் தான், மத்தவங்களுக்கு எல்லாம் வாழவே தகுதி இல்ல என்றான் சரவணா. 10B பேங்கின் குளறுபடியினால் மொத்த ஹில்வுட்டையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. 10B பேங்க் தனியார் வங்கியாக இருந்தாலும் பல ஊரில் உள்ளவர்கள் நிறைய பேர் அந்த பேங்கை நம்பி இருந்தனர். எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அந்த பேங்க் நஷ்டத்திற்கு உள்ளாக்கியது என்று கேட்டதும் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தனர். சார், 10B பேங்க்ல இருந்து ஷேர்ஸ் நம்ம வாங்க போறோமா என்று கேட்டார் ரத்தினம். 10B பேங்க் பற்றிய விடயங்களை பார்த்த சரவணா பெரிதாய் விருப்பம் காட்டவில்லை. அதில் தலையசைத்த ரத்தினம், அப்புறம் சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வெளியே வெயிட் பண்றாங்க என்று கூறினார். சரவணா சிறிது நேரம் தாரிகா வார்டிலேயே இருந்தான். அவளின் கைகளை பிடித்துக் கொண்டு இருந்தவன் அவள் கண் விழிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தான். அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் வெளியே வந்து பார்க்க சாருமதி அங்கு வந்திருந்தாள். அவளை பார்த்ததும், என்ன, எனக்கு தேங்க் பண்ண வந்திருக்கீங்களா என்று கேட்டான் சரவணா. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் என்றாள் சாருமதி. அவனை நெருங்கியவள், உனக்கு நேரம் இருந்தா உனக்கு டின்னர் ட்ரீட் பண்ற என்றாள். நிஜமாவா என்று சரவணன் கேட்க, உனக்கு வெறும் டின்னர் மட்டும் பத்தலன்னா சொல்லு, மெரைன் ரிசார்ட்டை சேர்ந்த மிஸ்டர் சரவணாக்கு ராஜா மரியாதை தரேன், இன்க்ளூடிங் டு மை பெட் என்று கூறி வசீகரமாய் கண்ணடிக்க சரவணாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் எப்பொழுதும் இப்படிதான் என்பதால் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. மாலை நேரத்தில் சாருமதி உயரமான ஸ்டார் ஹோட்டல் ஒன்றை புக் செய்திருந்தாள். அனைவரையும் மயக்கி தன்வசம் படுத்திக் கொள்வது போல் உடையணிந்து அங்கு வந்திருந்தாள் சாருமதி. சாப்பிட்டுக் கொண்டு இருக்கையில் சரவணா அவளின் கைவிரல்களை கவனித்தான். அழகையே போற்றிக் கொள்பவள் சாப்பிடும் பொழுது கைவிரல்களை மறைக்க முயற்சி செய்தபடியே தடுமாறினாள். இப்பொழுதுதான் விரல்கள் மீண்டும் அவள் கையில் ஒட்டப்பட்டு இருக்க அதனின் அடையாளம் அப்பட்டமாய் தெரிந்தது. பளிங்கு கல்லில் சிறிய கரை போல் இருந்தது. அந்த ஹோட்டல் மேற்கிந்திய உணவுகளுக்கு பெயர் போன ஹோட்டல். சாரு அவனுக்காக உணவுகளை ஆர்டர் செய்திருந்தாள். அவனுக்கு இந்தியன் வகை சாப்பாடுதான் மிகுதியாய் பிடிக்கும். இருவரும் அமைதியாய் உண்டு கொண்டிருக்க சரவணா வேறு ஒருவரை பார்த்து கொண்டிருந்தான். அதனை கவனித்த சாரு அவன் கண் போகும் திசையை பார்க்க அங்கு ஒரு பெண் இருந்தாள். ஸ்விம்மிங் பூலில் ஒரு பெண் நீச்சல் உடையில் இருக்க அவளுக்கு எதிரே 3 ஆண்கள் இருந்தனர். சாரு சரவணாவை நக்கலாய் பார்த்து, உனக்கு இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்குமா? நான் கோஸ்டோன் போக போறேன், ஆனா நீ அத பத்தி எதுவும் கேக்கல, என்ன கண்டுக்காம அந்த பொண்ணு பாக்குற என்று கேட்டாள் சாரு. அந்த மாதிரி தான் உனக்கு பிடிக்கும்னா இரு என்று கூறி அவளும் அவளின் சட்டையில் மேறு 2 பட்டன்களை திறந்துவிட சரவணா திகைத்து விட்டான்.
சரவணா ஒன்றும் வேறு எண்ணத்தில் அந்த பெண்ணை பார்க்கவில்லை. அங்கு இருந்தது அபிநயா, தாரிகாவின் உயிர் தோழி. அடிக்கடி காலேஜில் பார்த்தான். ஆனால் தாரிகா ஹாஸ்பிட்டலில் இருக்க அவள் ஒருமுறை கூட வந்து பார்க்கவில்லை. இருவரும் நெருங்கிய தோழிகள். ஏன் அவளை பார்க்க இவள் வரவில்லையே என்று நினைத்தான் சரவணா. அவன் எழுந்து நேரடியாக அபியிடம் சென்றான். அங்கு இருந்த ஒரு குரூப் அவளை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தது. இந்த மாதிரி வீடியோ எடுத்து நெட்டில் விட்டு பணத்தை சம்பாதிப்பார்கள். சரவணா அவர்களிடம் நெருங்க ஒருவன் அபிநயாவிடம், இப்படி வெறும் ஸ்விம் சூட்ல இருந்தா பத்தாது, எதேர்ச்சியா அது விழுற மாதிரி பண்ணு, எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாது என்று கூறிட அபிநயா கூனி குறுகி நின்றாள்.